கண்ணகையே பழுது படாரத்தினமே உத்தமாவத்தினியே இப்ப உதவி புரிவாயின்னு தன்னானே நானே நன்னா நானே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னா தன்னானே நானே நன்னா தன்னாலே நானே நன்னா நம்பிக்கை கொண்டு நமக்கு நாயகரே முன்னடவா ஆலடி பிள்ளையார் அரசு நாயகம் வேம்படி பிள்ளையார் வெத்திமிதிகாரு சங்கடி பிள்ளையார் சத்திமிதிகாரு புங்கடி பிள்ளையார் புத்திமிதிகாரு கார்கார் வகதியப்பா கனகதும நேராமல் தீர்தீர் வகதியப்பா தீங்கு வந்து பொங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே சத்திவராசதி பெற்றெடுத்தனல உத்தமவோ திரவாலகனே வித்தைக்கு சாத்துரு இல்லாமல் வினைகள் போட்டிட வருவாய் நீ ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே திரிலோகமே தந்தராயனாதிட்டமீட்டு வலம் வந்தவனே கண்டவாணிதனை ஏமாற்றி தேவர் வாங்க நீ கொண்டவனே வா ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே ஆயுந்துகாரத்தோனே அரணார் திருமகனே ஆயுந்துகாரத்தோனே அருள் சடை புத்திரனே அணுவும் பிழ இல்லாமல் அருள் புரிய வருவாய் நீயா ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே ஆகுவாகனா ஆனந்தலோலா ஐங்கரனே உன்னை அழைத்திடவே ஆகுவாகனா ஆனந்தலோலா ஐங்கரனே உன்னை அழைத்திடவே அனைவருக்கும் ஒரு முகமாக வினைகள் போட்டிட வருவாய் நீயா ஓங்கன நாயகனே நாயகனே வா ஓங்கன நாயகனே இந்த வேலை வந்து கரையா ஸ்ரீவேல் முருகா எங்கள் துயரம் என்னாலும் தீர்த்திட வர வேணும் இந்த வேளை வந்து கரையா இந்த வேளை வந்து கரையா வாழும் வடபழனி வாழும் வடபழனி வளர்கின்றதென்பழனி வாழும் வடபழனி வளர்கின்றதென்பழனி தென்பழனி ஆண்டவரேயும் சிந்தையில வந்தல் புரியா இந்த வேளை வந்து கரையா அடிவேல் முருகா எங்கள் துயரம் என்னாலும் தீர்த்திட வர வேணும் வள்ளி வலது போரம் தெய்வ யானை இடது போரம் சூரரை வதைக்க வந்த சுப்பிரமணியா வந்தல் புரியா இந்த வேளை வந்து கரையா அடிவேல் முருகா எங்கள் துயரம் வந்தீரையா ஆறு முகம் கோலங்க 12 கை வீழங்க ஆறு முகம் கோலங்க 12 கை வீழங்க சேவல் கொடியோனே செந்தில் குமார் வேளா இந்த வேளை வந்து கரையா அடிவேல் முருகா எங்கள் துயரம் என்னாலும் தீர்த்திட வர வேணும் சபையில் வந்து குடியிருப்பாய் சத்தேர் மாதாவே கூடத்துண நீ இருப்பாய் குருகுலத்தே மாதாவே 3-4 தலைமுறைகளாக ஆமாங்க
இந்த மதுரை மாநகர சரி மதுரை என்றும் சரி மதுரை மாநகர் என்றும் ஆமா மதுராபுரி பட்டணம் என்றும் சரிங்க பல பெயர்களை தாங்கிய ஆஹா மதுரையில ஆமாங்க பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தார் மதுரை மாநகர. சரிங்க பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தார். அப்படி பாண்டிய மன்னன் ஆண்டு வரும்போது சரி அவருடைய மனைவி ஓஹோ வாழ்க்கை துணைவியார் ஆ கோபிலிங்கி அம்மா, ஆமா அதாவது கோபெரும் தேவி ஆ என்று சொல்லக்கூடிய ஆ கோபெரும் தேவியும் ஆமாங்க பாண்டிய மன்னனும் ஆ மதுரை மாநகரை கட்டி பரிபாலனம் பண்ணி வந்தாங்க. சரிங்க அப்படி அந்த மதுரை மாநகரை அவங்க கட்டி பரிபாலனம் பண்ணி வரக்கூடிய ஆமா அந்த காலத்துல சரி மாதமோரு மூணு மலை நல்ல மூணு மலை மூணு மலை வருஷமோரு கல்லுமாறி பெய்து வரும் மதுரையிலே மூணு மலை தென்னல் விளைந்து வர நல்ல விளைந்து வர விளைந்து வர மதுரை மாநகரிலே விளைஞ்சு வரும் மதுரையிலே மாசத்துல 3 மலை ஆமாங்க வருஷத்துல முப்போகம் சென்னல் விளைய தேன் கொளுத்து வர ஆமா மதுரை மாநகர் சரி சிறப்புற்று விளங்க பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தார். ஆமாங்க அப்படி ஆட்சி செய்து வரும்போது சரி பல வருஷ காலம் செல்வ சிறப்புல மிதந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாம போச்சு. ஆமா ஆமாங்க யாருக்கு? கோப்பெரியம் பாண்டிய மன்னனுக்கும் சரி அந்த கோபெரும் தேவிக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாம போச்சு. சரி அப்படி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால அந்த கோபிலிங்கி அம்மாள் எந்த விதமாக வாடி முகஞ்சோந்து வடிக்கிறாளே கண்ணீரே ஏங்கி முகஞ்சோந்து. ஆமா எத்தனையோ பல கடவுள்களை எல்லாம் சரி எத்தனையோ பல கடவுள்களை எல்லாம் நாம வேண்டினாலும் ஆமா ஒரு கடவுளாகிலும் நம்மளுக்கு சரி உற்ற துணை இருந்து நம்மளுக்கு ஒரு உத்தரவு ஆமா குழந்தை பாக்கியத்துக்கு வழி இல்லையே கொடுக்கலையே என்று சொல்லி அந்த கோபெரும் தேவியானவள் வாடி நல்லோ வாடி மோகஞ்சோந்து முகஞ்சோந்து வடிக்கிறாளே வடிக்கிறாளே கண்ணீரே கண்ணீரோ பொன்னாகோளியவோ முகம் சோம்பு வாடி முகஞ்சோந்து வடிக்கிறா கண்ணீர் ஏங்கி முகஞ்சோந்து இடது கண்ணா சிந்தி கல்லுன்னு கண்ட பக்கம் எல்லாம் ஆமா கடவுள்னு கை தொழுது வந்தோம். சரி நம்ம கவலை தீர்க்கிறதுக்கு உத்தரபாக்கியம் இல்லாத ஆமாங்க இந்த கவலை தீர்க்கிறதுக்கு ஒரு கடவுளாவதும் முன்னுக்கு வரலையே என்ன செய்யறது? எத்தனையோ பல நாடு நகரங்கள்ல இருந்து இங்க வந்து மீனாட்சி அம்மனையும் சொர்க்கநாதரையும் வழிபட்டு போறாங்க. அப்படிப்பட்ட இந்த மீனாட்சி அம்மனும் சரி பட்டாலும் சொக்கேசலம் இந்தாங்க இருக்கள் மீனாட்சி ஆதரவு கொடுக்கவில்லை சொக்கநாதர் கடவுள் அங்கே அட்டாளும் சொக்கேசலம்
குமரேசன், ஆ, அங்கே இருக்க மீனாட்சி, ஆமா எத்தனையோ பல நாடு நகரங்கள்ல சரி சிற்றூர்ல இருந்து கூட ஆ, நிறைய பேர் வராங்க. ஆமாங்க அவங்க குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஆ, இந்த மீனாட்சியும் சரி சொர்க்கநாதரும் ஆ, நம்ம குறையை தீர்க்கவில்லையே, ஆ, என்ன செய்யறது என்று ஆ, அல்லும் பகலும் அழுத கண்ணும் சிந்தையுமாக ஆ, அந்த மதுரை மாநகர்ல சரி இருக்கக்கூடிய ஆ, மீனாட்சி அம்மனை வேண்டி வந்தாங்க. ஆ, சொர்க்கநாதர ஆமா கை தொழுது வந்தாங்க. ஆ, சொர்க்கநாதரம் மீனாட்சி அம்மனும் சரி அவங்களும் ஆ, அந்த சரிங்க நம்மளுக்கு செவிசாக்கிலையோ ஆமா என்னமோன்னு இவங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஆ, ஆனாலும் அந்த மீனாட்சி அம்மனும் சொர்க்கநாதரும் சரி மௌனமா இருக்கிறாங்க. ஆமா இவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கி இல்லாத ஆ, ஒரு காரணமும் ஆ, அந்த மீனாட்சி சொர்க்கநாதர் சரி மௌனமா இருக்கக்கூடிய ஆமா அந்த காரணம் என்னன்னு கேட்டா, என்னங்க இந்த பாண்டியமன்னனும் கோபெருந்தேவியும் ஆமா ரொம்ப செல்வ சிறப்புல ஆ, மிதந்து ஆ, அரமனை அந்தப்புறத்துல ஆ, நந்தாவனம் பூஞ்சோலை எல்லாம் ஆமா சிறப்பாக உண்டு செய்து சரி வழிபட்டு வந்தாங்க. ஆ, நந்தாவனம் பூஞ்சோலை எல்லாம் சிறப்பாக செஞ்சு வழிபட்டு வந்தாங்க ஆமா. ஆ, அப்படி அந்த நந்தாவனம் பூஞ்சோலையில ஆ, கொங்கு மல்லி, கொடிய மல்லி, கொத்தரளி, செவ்வரளி, பின்னை, இருவாச்சி, பேர் போன செம்பகம், ஆ, மாப்பலா, கொய்யா, ஆ, இப்படிப்பட்ட ஆ, மலர் வகை, நாத்து வகை ஆ, இவைகளை எல்லாம் வச்சு ஆ, வழிபட்டுட்டு வந்தாங்க. சரி அப்படி வழிபட்டுட்டு வரும்போது ஆ, இந்த ஆ, நந்தவனத்துல சரி தேவலோகத்துல ஆ, இருக்கக்கூடிய காமதேனு ஆ, என்று சொல்லக்கூடிய பசுமாடு, ஆமா காமதேனு சொல்லக்கூடிய பசு மாடு ஆமா, ஆ, அந்த பசுமாடு வந்து சரி இந்த நந்தவனத்துல மேய்ஞ்சது. ஆ, நந்தவனத்துல பசுமாடு மேய சரிங்க இந்த பாண்டியனுடைய மனைவி ஆஹா, அந்த கோபெரும் தேவி ஆ, அரமனை அந்தப்புறத்துல ஓடி விளையாடக்கூடிய உப்பரிகை மேல நின்னு ஆமா நாலா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. சரிங்க நாலா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வரும்போது சரி இந்த பசுமாடு நந்தவனத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆமா ஐயோ, ஆ, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சரி நாம பூசை பண்ணக்கூடிய ஆமா மேலும் சாமிக்கு உகந்த ஆ, மலர்களை எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆ, நாம ஆ, இப்படி உண்டு பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ஆ, இந்த நந்தவனத்துல ஆ, பசுமாடு மேயுதே ஆ, என்று சொல்லி, ஆ. யாரப்பா கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன், சாமி எஜமா அரமனை தலையாரி ஆளுபட சேவகன், ஏனுங்க அதுவும் அங்க ஒரு பசுமாடு மேயுது இல்ல, ஆமாங்க ஆ, ஆமா அந்த பசுமாட்டை போய் சரி அடுப்பரம்பம் எடுத்துட்டு வந்துருங்க. நல்லது ஏதாவது அழிமாட்டம் பண்ணி இருந்தா ஆ, பொண்ணை போட்டு வந்துருங்க. நல்லதுங்க சாமி வாங்க என்று உத்தரவு கொடுத்தாங்க அப்போ ஆ, இந்த கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன், ஆ, அரமனை தலையாரி ஆளுபட சேவகன், ஆ, அவன் என்ன பண்ணுனா, ஆ, இப்படி நம்ம நாட்டு நடக்க முடியாத ஒரு நாட்டு இருக்குது, ஆமா அம்புல போட்டான் அதைய ஆ, எதைய மாட்டேன் காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுமாட்டை. ஆமா அப்ப அம்புல போடும் போது ஆ, அது அம்மான்னு ஆ, உயிர் விட்டது நந்தாவனத்துல. சரி நான் கத்தக்கூடிய இந்த அம்மாங்கிற சொல்லு ஆ, உனக்கு கடைசி வார்த்தையாக இருக்கணும். ஆமா அம்மான்னு சொல்ல ஆ, உனக்கு பிள்ளை இல்லாம போகட்டும். ஆ, காரணம் ஆ, என்னுடைய கண்ணு ஆ, தவிச்சிட்டு இருக்குது, ஆ, நானும் உயிரை விடுறேன். ஆ, இந்த பசுமாட்டை கொண்ட பாவம் ஆ, உன்னையே ம், பதபதைக்கு செய்யுமே ஒழிய ஆ, பாதியில விடாது. சரி ரொம்ப நீ பரத வச்சிருக்கணும்னு சொல்லி ஆ, அப்ப சாபம் கொடுத்துட்டு ஆ, நந்தவனத்துல பசுமாடு செத்தது. ஆமா பாண்டியமன்னனுடைய மனைவி கோப்பிலிங்கி அம்மாளுடைய ஆ, அந்த அரமனை ஆஸ்தானத்துல சரிங்க அதிகாரத்துக்குட்பட்ட நந்தவனத்துல ஆ, மேஞ்ச பசுமாட்ட ஆ, கொன்ன பாவதோஷம் ஆ, அந்த கோபெரும் தேவியை சுத்திருச்சு. ஆமா இந்த பசுமாட்டை கொன்ன பாவத்தினால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம பசுமாடுதான் சாபம் கொடுத்திருக்குது. சாபம் கொடுத்திருக்குது அம்மான்னு அழைக்க ஆ, யாரு? நான் எப்படி அம்மான்னு உயிர் விடணும், ஆ, இதே உனக்கு கடைசி ஆ, வார்த்தையா இருக்கணும், சரி நீ அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு குழந்தை இருக்க கூடாது ஆமா அப்படின்னு சாபம் கொடுத்தது இல்ல. ஆ, அந்த சாபம் அன்பா பலிச்சு சரி குழந்தை இல்லன்னு, ஆ, நடக்காத ஸ்தலங்கள் இல்ல, ஆ, போகாத கோயில் இல்ல, சரி கல்லுன கண்ட பக்கம் எல்லாம் கடவுள்னு எடுத்தாங்க. ஆ, கல்லுன கண்ட பக்கம் எல்லாம் ஆ, கடவுள்னு கை தொழறது மட்டுமல்ல, ஆ, இந்த பாண்டியமனுடைய ஆமா அரமனையில் இருந்து ஆ, தினம் பால் அபிஷேகம், ஆ, மலர் அபிஷேகம் ஆ, எல்லாமே மீனாட்சி சொக்கநாதருக்கு செஞ்சும் ஆ, எந்த விதமான பிரயோசனம் இல்ல. ஆ, இவ்வளவு நாம ஆ, ஒரு பயபக்தியா இருக்கிறமே, ஆ, மீனாட்சி அம்மனும் சொர்க்கநாதரும் நம்ம முறைய ஆ, தீர்த்து வைக்கலையேன்னு ஆ, இவங்களுடைய வேதனை. ஆமா ஆனா பசுமாட்டை கொண்ட சாபம் ஆ, இவங்களுக்கு அன்பா பலிச்சிருக்குது. ஆ, இது தெரியாம ஆ, அப்போ ஒரு நாளத்த வேளையில ஆ, இந்த கோப்பெரும் தேவி ஆ, தன்னுடைய மன்னவராகிய ஆ, பாண்டிய மன்னனிடத்தை சொல்றதுக்கு ஆ, ஊத்து நல்ல ஊத்தேரல்ல தண்ணீரை பார், தண்ணீரை பார்,
நினைத்து தானாடுவார் ஒத்து நினைக்கிறா 1 கோடி சிந்தையிலே இருந்து நினைக்கிறா 7 கோடி சிந்தையிலே எல்லா ஜனங்களும் இங்க வந்து முறையிட்டு அவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சாமி நம்ம குறைய தீர்க்கலையே நாம தனியாக ஒரு கோயிலை கட்டி ஆமா அதுலயும் துக்க தெய்வமாக உடனடியாக முறை கேட்கிற ஒரு சாமி வச்சு நல்லா நாம கொண்டாடலாம் நம்ம குறைய அந்த தெய்வமாவதும் தீர்த்து வைக்கட்டும் என்று சொல்லி அந்த பாண்டிய மன்னனுக்கு சொந்தமான நிலத்துல காளிதேவி ஆலயத்தை தனியாக கட்டுறார்கள் காளிதேவியினுடைய ஆலயத்தை ஆமா பாண்டிய மன்னன் இடத்துல உத்தரவு பெற்று சரி அவருடைய வாழ்க்கை துணைவி அவருடைய மனைவி வாழ்க்கை தொழில் கோபெரும் தேவியானவள் பல லட்சணங்களோட சரி ஒரு காளி தேவி கோயிலை கட்டுனாங்க மதுரையில. ஆமா அப்போ சரி காளி தேவி கோயிலை கட்டும் போது ஆமா அந்த பாண்டிய மன்னனும் சொன்னார், சரி அட எங்கேயோ எங்கெங்கேயோ இருந்து சரிங்க இத்தனை பேரும் இங்க வந்து நம்ம ஆமாங்க மதுரையில ஆமா துயரத்தை எல்லாம் தீர்த்துட்டு போறாங்க. ஆமா சுவாமி நீ தனியா கோயில் கட்டுனா 4 பேர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க, சரி அரண்மனை ஆஸ்தானம் இருக்குது, ஆமா சொத்து சோகம் இருக்குது, பணம் இருக்குதுன்னு சொல்லி ஏய் இந்த சாமி கும்பிட்டு ஆகாதா, பாண்டியவனை தனியாக கோயில் கட்டுறாரா அப்படி என்னன்னு சொல்லி அனைவரும் பேசுவாங்களே, இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம ஏன் ஆளாகணும் என்று சொல்லி 2 பேரும் என்னாத எண்ணுறது நல்ல எண்ணுறது எண்ணறது எண்ணமே தாபந்தியிலே 2 பேரனுமா எண்ணம் கொண்டு உயரமே தாபந்தியிலே 2 மனதிலதா 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 அப்படி பல யோசனைகளை மனசுல நினைச்சாலும் வாதியில கட்டடத்தை நிறுத்த முடியுமா? முடியாது, நிறுத்த முடியாது. ஆரம்பிச்சாச்சு. காளி தேவி கோயில கட்டி அந்த சரி கோயில் பணிகள் எல்லாம் செவனமே செய்துட்டு இருக்கிறாங்க. ஆமா இதற்குள்ளாக அவ்வளவு காலமும் நாம சாமி மறந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவன் வேண்டாம் இருக்க முடியுமா என்று சொல்லி ஏதாவது ஒரு தெய்வமாவதும் குற்ற துணை இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணாதா என்று சொல்லி தந்தையும் கணவனுமாக மன்னவனும் தேவியுமாக எந்த விதமாக பல ஆலயங்களுக்கு சென்று வருகிறார்கள். காசியுடன் ராமேஸ்வரம் நல்ல ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கைகலந்து சென்று வந்தார் கன்னியும் கணவனுமா ராமேஸ்வரம் 2 பேரும் காசி ராமேஸ்வரம் சீர்காழி சிதம்பரம் இப்படிப்பட்ட ஸ்தலத்துகளுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை சென்று வந்தாங்க. சரி பாண்டிய மன்னனும் அவருடைய வாழ்க்கை துணைவி அந்த கோபெரும் தேவியும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் கல்லுன்னு கண்டபக்க கடவுள்னு கையெடுத்தாலும் சரி இந்த பசுமாடு விட்ட சாபம் இருக்குது ஆமா அன்பா பலிச்சு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம அல்லும் பகலும் ஆண்டவனை வேண்டி வருகிறார்கள். அப்படி ஆண்டவனை வேண்டி வரும்போது அப்ப நாடு நகர ஊர் மெச்ச இந்த கட்டி முடிச்ச காளி தேவி கோயிலுக்கு கிரக பிரவேசம் அதாவது கும்பாபிஷேகம் ஆமா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து நந்தா தீபம் ஒரு மண்டலம் போட்டு நல்ல முறையில காளி தேவிய வேண்டி வந்தாங்க. ஆமாங்க தாயே காளி தேவி எத்தனையோ பல ஸ்தலத்துகளுக்கெல்லாம் நாங்க தீர்த்த யாத்திரை போனோம். மீனாட்சி சொர்க்கநாதரை சரி நாம வாழ்நாள் முழுவதும் நம்பி இருக்கிறோம், துணை இருக்கிறோம்.
இருக்கிறோம், ஆ, பல செலவு செஞ்சு ஆண்டவனை வேண்டி வந்தோம். ஆ, எந்த தெய்வமும் ஆ, எங்கள் குறைய தீர்க்கல. ஆ, நானா கட்டி வச்ச இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆ, நீயாவது எங்கள் குறைய தீர்த்து வையம்மா ஆ. என்று வேண்டி வருகிறார்கள். நேரா பசுமாடு விட்ட சாபம் பலிச்சு ஆமா காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துட்டாங்க. ஆமா ஆமா காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துடுது. ஆமா அப்படி காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துக்குவாங்க. நிறைய ஏதோ குற்றங்குறையெல்லாம் பண்ணி போட்டு கோயில் மேல குத்துன்னு சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. 199 பேர் இருக்கிறாங்க. ஆமா இந்த கோயிலுக்கு போனா நல்லாகுமா, அந்த கோயிலுக்கு போனா நல்லாகுமான்னு ஆமா சொட்டை இல்லாம போனாலே ஆமா இவங்களுடைய ஆமா நேரங்காலம் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் தெரியும் எப்படி நடக்கிறாங்கன்னு. ஆமா அதன் பிரகாரம் பலனும் நடக்கும், நடந்துட்டும் இருக்குது. இருக்குது. அது மாதிரி இந்த கோபெரும் தேவி ஒரு நாளு அடாடாடாடா என்னாலும் எண்ணுகிறாய் எண்ணமத்த சிந்தையில தோணா தொழுது இரவத்த சிந்தையிலே நாட்டுக்கும் நகரத்துக்கும் ஏசாத ஏசி எழுசிக்கடன் ஆகுது. ஆமா நாம சொந்தத்துல கோயில் கட்டுனான்னு சரி ஊருக்குள்ள எத்தனையோ பகை பகை அப்படிப்பட்ட சொல்லுகளை எல்லாம் தாங்கிட்டு சரி இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இவ்வளவு நாளா வேண்டி வந்தோமே, ஆமா இதுலயும் நம்மளுக்கு எந்த புத்திர பாக்கியம் இல்லையே, ஒரு நல்ல வரம் கிடைக்கலையே. நாளுக்கு நாளு கால் கைதான் கொஞ்சம் வருது, சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு குழந்தை பாக்கியம் இல்லையே. போற கோயிலுக்கா தோப்புக்கரணு போட்டு அப்புறம் முழங்கல்ல கம்முன்னு இருக்கு. அப்புறம் இவனுக்கு முட்டி வலி வந்து எல்லாம் மூச்சு பேச்சு எல்லாம் போறத கண்டபல. அப்படி இருக்கிற காலத்துல அந்த கோபெரும் தேவிக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்து எக்கச்சக்கமான கோபம் வந்த உடனே சாமி சாமி இங்க வா, புதுசாக கட்டணமே காளி தேவி. ஆமாங்க இன்னில இருந்து பூசை நடக்கூடாது. சரி சாமி இன்னில இருந்து பூசை நடக்கூடாது. கல்லுமுள்ள வச்சு அமுத்திருங்க கோயில. சரிங்க கல்லுமுள்ள வச்சு கோயில வச்சிருங்க. ஆமா அடைச்சிடுறோம். அடைச்சு யாராவது வந்து தீபம் போட்டாலோ சாமி கும்பிட்டாலோ அவள் அங்கேயே பலி கொடுத்துருங்க. சரி சாமி சரிங்க. நம்மளுக்கு வரம் கொடுக்காது இந்த சாமி இருந்தானே போய் என்ன அவ்வளவுதானுங்க. யாருக்கும் வந்து சாமி கும்பிட்டாலும் அவள் அங்கேயே வெட்டி போடுறோம். ஆரியா இந்த சாமி கும்பிடுறது மறந்துடாதீங்க. கடுமையான உத்தரவை சொன்ன கோபெரும் தேவி ஆனவள் கோட்ட தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவை நடத்தல சொல்லி சரூரார காவல் போட்டு காளி தேவி கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சு அமைத்து அந்த ஆண்டவன் மேல பாரம்பளி போட்டு வேலையாகலையே என்று தெய்வத்து மேல கோபிச்சுட்டு சரி பாண்டிய மன்னனும் கோபெரும் தேவியும் அரமனையில் இருக்கிறாங்க. அப்படி அரமனையில் இருக்கும் போது மதுரை மாநகர்ல இருந்து சரி ஒரு 5 கல் தொலைவுல ஆமா ஒரு சிற்றூர். சரிங்க 5 கல் தொலைவுல ஒரு சிற்றூர். ஆமா அந்த சிற்றூர்ல சரி 1000 குடும்பம் ஒண்ணு சொன்ன மாதிரி சரிங்க ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. சரி எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய வானக செட்டியார் கூட்டம். ஆமா 1000 வீட்டுக்காரரு செக்கில எண்ணெய் ஆட்டி சரி அந்த எண்ணெய விற்கக்கூடிய அந்த தொழிலை செய்து சரி 1000 குடும்பங்களும் வாழ்ந்து வராங்க. சரி அதுல ஒரு குடும்பம் இப்படி உன்னையாட்ட என்னையாட்ட பக்க தெரியாம பெத்திட்டு நல்ல கைய முழுங்குது. ஆமா இருக்கிறானே அவளுக்கு பூசறக்கே பத்தாதாட்டு இருக்கு விக்கிறது வருஷப்புள்ள. ஆமா அவங்க 2 பேரும் வாடி நல்லா முகஞ்சோ வடிக்கிறது கண்ணீர் மன்னவனும் தேவியும் எத்தனையோ பல யோசனைகளை பண்ணினாங்க. மன்னவன் தேவி கலந்து பேசுறாங்க. மன்னவனை பார்த்த மங்கையானவள் சொன்னார், சுவாமி என்னங்க எனக்கு ஒரு சின்ன யோசனை. எப்படி யோசனை? இது வரைக்கும் ஆமா 1000 வீட்டுக்காரர் போன பக்கமே போனேன். ஆமா ஆறுது எண்ணெய் வாங்க மாட்டாங்க. வாங்கி சும்மா குடிக்கவே முடியும். அதெல்லாம் முடியாது. சட்டி தான் தாளிக்க முடியும். அதனால எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க. இந்த மதுரை மாநகர்ல போய் ஆமா பெரிய ஊர்னு தான் சொல்லிட்டாங்க. ஆமா மதுராபுரி பட்டினம் சின்ன வேலையா அதான் அது பெரிய ஊரு. மாடம் மாளிகை கூட கோபுரம் இப்படி நம்மள போல வியாபாரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அங்க
நேத்துக்கு கூட அக்கா பக்கத்து வீட்டுக்கார அந்த அக்கா சொன்னா என்னன்னு எல்லாம் கலப்படம் பண்றாங்களாம். கலப்படம் இல்லாட்டி ஒரே எண்ணெய கொண்டு போய் நல்ல விதமா கொடுக்குறது கலப்படம் என்ன கலப்படம்? ஆமா எனத்துலயும் அக்கா கலப்படம் பண்றாங்கன்னு கேட்டேன். ஆடி ஒண்ணுலயும் இல்ல எல்லாத்துலயும் கலக்குறாங்க. சோறு ஒண்ணும் இல்ல சாறு ஒண்ணும் இல்ல அப்படி எந்த எண்ணெய் ஊத்துனாலும் எதுவுமே வாசம் அடிக்குதாமா. அப்புறம் கலப்படம் எண்ணெயெல்லாம் நேத்து நீ குழம்பு வச்சுன்னு அரிச்சிடல அப்படி அப்படி பண்ணி கொஞ்சம் கலக்கிட்டு அப்படி மதுரையில கலப்படமான எண்ணெய் சுத்தமான எண்ணெய் இல்லாம சனம் தவிக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டக்கா சொன்னா. சரி நாம யாருக்கும் தெரியாம சரி ஆளுக்கு ஒரு குடை எண்ணெய் எடுத்துட்டு சரி மதுரைக்கு போலாமா? கண்டிப்பா போலாங்க. நாளையில இருந்து போலாம். நாளையில இருந்து இன்னைக்கு என்ன வேலை? சரி இன்னைக்கே புறப்படும் போல. ஆமா நீ எதுவும் உழைப்பு போட அதான் எண்ணெயெல்லாம் வளர்க்க மாட்டோம். நல்ல சுத்தமா வடிச்சு வச்சிருக்கு. செக்கெண்ணெய் செக்கில ஆட்டின எண்ணெய எடுத்து கொண்டு 1000 வீட்டுல மன்னவன் தேவி ஒரு வீட்டுக்காரரு மதுரை மாநகருக்கு எண்ணெய் வைக்க வாராங்கோ. எண்ணெய் எடுத்து தலையில வச்சுட்டு மன்னவரே சுவாமி மன்னவரே முன்னடங்கோ முன்னடங்கோ இந்த மங்கை நானு எண்ணெய் கொண்டு தின்பாரம் பின்வாரே எனக்கு வந்த புண்ணியனே என்ன கொண்டு வாடிங்கோ எங்களம்மா கொண்டோ வரே முன்னடங்கோ முன்னடங்கோ எண்ணெய் விட்டு வருவோம் என்று தேடி வந்தார். முன்னடங்க போவோம் என்று காடானோ காடான காடு கடந்து கடைசாக நடந்து வழி கடந்து வந்தார். கடந்து மிக நடந்தல்லவோ பலவிதமான வனங்களை எல்லாம் கடந்து இந்த மதுரை மாநகர்ல கால் வச்சாங்க. ஆமா அவங்க கால் வச்ச இடம் கல்லமுள்ள வச்சு அமுத்திருந்தது. ஆமா ஆமாங்க. அந்த காளி தேவி கோயில் வீதிக்கே முதல்ல வந்தாங்க. ஆமா அப்படின்னு காளி தேவி கோயில திரும்பி பார்த்த உடனே 6 சினஞ்சில அறுத்தளனு ஊரு சினஞ்சில பொடித்தளனு எண்ணாத எண்ணுகிறார் எண்ணமெத்த சிந்தையில தோணா தோணுது இரமெத்த சுவாமி மன்னவா இங்க ஒரு அநியாயத்தை பாத்தீங்களா? அநியாயம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா கோயில் குளத்துக்கு காதவழி தூரம் நடந்து போய் கை தொழுதுட்டு வருவாங்க. ஆமா இவ்வளவு பக்கத்துல இத்தனை வீட்டுக்காரர் இருந்துட்டு இந்த கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி இருக்காங்க. தெரியல கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி இருக்கிறாங்களே பாத்தீங்களா சுவாமி என்று மன்னவன் இடத்துல மங்கையானவ சொன்னால் அந்த பெண்மணி காது கொடுத்து கேட்ட மன்னவன் பார்த்து விட்டு சுவாமி நானும் எத்தனையோ ஊர்ல பாத்துருக்கிறேன். ஆமாங்க இப்படி ஊரை பார்த்ததே கிடையாது. கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி அது புதுசா கட்டியது கொஞ்ச கட்டி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக மாட்டேன் இருக்குது. ஆமா இன்னமும் இப்படி வச்சு அமுத்தி இருக்குது. எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க. இந்த ஊருக்கு நாம இப்ப புதுசா வந்திருக்கிறோம். ஆமா இந்த ஊருக்கு புதுசா என்ன கொண்டு வந்திருக்கோம். இந்த ஊருக்கு நாம புதுசா இருக்கிறதுனால ஆமா நேரா அந்த காளி தேவி கிட்ட போய் யாரு கல்லுமுள்ள வச்சு அமுத்துனாங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்க முதல்ல கால் வச்ச உடனே ஆமா உன்னுடைய ஆலயத்தை கண்ணுல பார்த்தோம். சரி உன்னதான் நாங்க பார்த்தோம். ஆமா நாங்க கொண்டு வந்த எண்ணெய் இந்த ஊர்ல வித்து எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா உனக்கு 1000 திருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் என்று சாமி கும்பிடுறாங்க. 1000 திருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் தாயே. இந்த எண்ணெய் இந்த ஊர்ல வித்து சரி எங்களுடைய பஞ்சம் தீர வேணும் என்று சொல்லி அப்ப மன்னவனும் தேவியும் 2 பேர்களும் அம்மனை வேண்டிட்டார்கள். நேரா
தாயே காளி தேவி ஆமா உற்ற துணை நீ இருக்கணும், ஆ, உண்மையான எங்களுக்கு நல்ல ஆதரவு தர வேணும் ஆ, அப்படின்னு ஆ, சாமி கும்பிட்டு ஆ. ஏனுங்க ஆ? ஒரே வீதியில் 2 பேரும் போனா என்ன செய்யறது? ஆளுக்கு ஒரு வீதியில் போகணும். ஆமா, ஆ, 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 நீங்க இப்படி போங்க அப்படி போற ஆ. இதே இடத்துல வந்து நாம ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து கோயில் ஊருக்கு அடையாளம் போய்க்கலாம். இருக்குதுல்ல, ஆ. வாங்க என்று சொல்லி ஆ. என்ன விலை கூறி வருகிறார்கள் நேரா இருவருந்தா என்னையோ என்னை என்று என்ன என்று என்ன என்று என்ன வீல கூறி வந்தார் இருவர் 2 பேர்களும் என்ன என்று ஒரு 4-5 வீட்டுக்கு சத்தம் கேட்கிற மாதிரி என்ன விலை கூறி வரும்போது பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் இந்த விதமாக பேசுறாங்க. அக்கா ஒரு அம்மா என்ன கொண்டு வந்து என்ன 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 என்னங்குதக்கா இங்க பாரு உன்னையும் உன்னை என்னதான் என்ன கொண்டு வந்திருக்குதாமா எண்ணெய் வா என்ன என்ன தாளிக்கிற என்ன அடிக்காம எப்ப தாளிச்சோம்? நாம நீ என்னமோ வீட்டுக்கார கூட தாளிச்சுட்டு இருந்த தாளிக்காத என்ன பண்றது தண்ணி போட்டு வரேன் சிறழுவ முடியும் பார்த்தாங்க பெண்ணுங்க அக்கா ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க போல தெரியுது, பேச்சு சத்தமே ஒரு விதமா இருக்குது. அது மல்ல இப்படி மனக்கும் கேட்க போய் மணக்குது ஏதோ 6 மாசமா இருக்கு. அதாவது என்ன மனம் ஆமாக்கோ செக்கெண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கு. கூப்பிடு கூப்பிடு சத்தம் போடு என்று சொல்லி ஒரு 2-3 தாண்டினாங்களோ இல்லையோ மன்னவனும் தேவி கணவன் மனைவி 2 பேரும் போன பக்கம் எண்ணெய் பார்த்த உடனே கொண்டாங்க என்று சொல்லி அந்த இருக்கிற எண்ணெய் பூரா வாங்கிட்டு மறுபடியும் கொண்டு வர சொல்லி 1 மாச காலம் ஆகிறதுக்குள்ள இவங்களுக்கு செட்டு பெருகி சில லாபம் ஆகுது. இப்போ வியாபாரம் பலிச்சு வேணுங்கிற பொண்ணு பொருள்களை எல்லாம் சேகரிச்சாங்க. குழந்தைகளை எல்லாம் வளர்த்துறதுக்கு மதுரை மாநகர்ல இருந்து தின்பண்டங்கள், பொம்மை, துணிமணிகள் எல்லாமே எடுத்து கொண்டு வந்து போட்டு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். நேரம் காளி தேவியனுடைய அருளால எண்ணெய் அங்க கொண்டுட்டு போக போக பத்த மாட்டேங்குது. எண்ணெய் விலை அவ்வளவு ஆகிட்டே இருக்குது. அப்படி ஆகிட்டே இருக்கும் போது இவங்களும் நல்ல சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு? வகுத்தறிச்சலா இருக்கு, இல்லைன்னா பொறாமையா இருக்கு. ஆமா, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கு? ஆமா, நேத்து நீ பேசுனீ இல்ல, நான் பேசாதே பெரிய வீட்டக்கால நான் பேசாதே இருப்பேன். அப்படி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஏமனே ஏக்கா 2 பேரும் புதுசா எங்க எண்ணெய் விற்க போறாங்க? அதுதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பச்சை வெடியாதுக்கு முன்ன போயிடுறாங்க. ஜனத்துல வெடியாதுக்கு முதல்ல பச்சை வெடியாதுக்கு முன்ன போயிடுறாங்க. அப்படியா? அப்புறம் நேத்து கேட்டம் காட்டிதான் மதுரை போறேன்னு பேசிட்டாங்க 2 பேரும். அங்கதான் போய் எண்ணெய் எல்லாம் வித்துட்டு வந்து ஊட்ட கட்டினாங்க, வாசல் கட்டினாங்க, வலுவு கட்டினாங்க, பிள்ளைய பச்சாங்க, துணிமணி எடுத்தாங்க. பார் எவ்வளவு ஒயர் ஓடு கட்டி இருக்குதாங்க. இந்த மதுரை போய் எண்ணெய் வித்துட்டு வந்ததுனாலதான் இப்படி நல்ல பணக்கார ஆயிட்டாங்க. நேத்து நானும் ரொம்ப தூரம் போயெல்லாம் போட சொல்றது கொடுத்தனா கடிக்கிறதுன்னு காரியத்தை வந்தாங்க. ஆமா, இப்ப கலப்படம் பண்ணி தண்ணி வந்து கலப்படம் பண்றவங்கள சீரியல் அதுல போகும்போது உடனே கண்டு போன்னு பாரு. ஏன் வெள்ளிக்கிழமை போறது என்ன மோசமா கணக்கு நேரம் அன்னத்து போல பண்ணி வாங்கினதுதான். இப்படி எல்லாம் பேசிட்டு ஏன்னா ஒரு வீட்டுல நல்லா பொழைச்சா அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம். அந்த போட்டி பொறாமைங்கிறது அது வியாபாரம்னாலும் சரி வாழ்க்கைனாலும் சரி அந்த மனப்பான்மை காலம் தொட்டு இருக்கிறது. ஆமா, அப்படி காலம் தொட்டு இருக்கிற போது இவங்களுக்கு சொத்து சொக நாடு நகரம் எல்லாம் பெருகி வர மாதிரி என்ன விலையாகிட்டு இருக்குது. அப்படி என்ன விலையாகிட்டு இருக்கும் போது ஒரு நாளத்த வேலையில அப்படியே ஓடி விளையாடக்கூடிய உப்பரிகை மேல பாண்டியனுடைய மனைவி சிவபெரும் தேவியானவள் உப்பரிகை மேல நின்று பாக்குறாளே
உப்பரிகை மேல நின்னு ஆ, அப்படியே பார்த்தாங்க. ஆ, ஏதோ இந்த கோயில் எல்லாம் ஆ, கல்லுமுல்லை எல்லாம் எடுத்து அந்த புறம் போட்டிருப்பாங்க போல தெரியுது ஆமா என்று பார்க்கும்போது இவங்க மன்னவனும் தேவியும் சொன்ன கோரிக்கைப்படி ஆமா யாருக்கு இந்த தெய்வம் எப்படியோ நம்மளுக்கு தெரியும். நம்ம கோரிக்கைய நடந்தது ஆ, முதல்ல நாம சாமி காரியத்தை நிறுத்தப்படாது. நிறுத்தப்படாது. ஆ, சாமிக்கு ஒரு வேண்டுதலை வச்சிட்டோம்னா ஆமா அது நேரா வந்து ஏன் கொடுக்கணும்னு கேட்க போறது இல்ல. கேட்காது. ஏதோ சில சோதனைகள் மூலமாக காட்டும்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆமா ஞாபகப்படுத்தி விடுமா. ஆ, ஒண்ணு மேலுக்கு நல்லா இல்லாம ஆ, இல்ல ஏதாவது ஒரு ஆ, அசம்பாவிதம் நடந்தா ஆ, தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. அது மாதிரி சில சோதனைகள்ல காமிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி நம்மனால சோதனை தாங்க முடியுமா? முடியாதுங்க. அதனால ஆ, சாமிக்கு கும்பிட்ட கோரிக்கையை நாம நிறைவேற்றிடலாம் என்று நினைக்கிறாங்க. அதே மாதிரி கல்லு முள்ள எடுத்து அந்த புறம் போட்டு கல்லு முள்ள எடுத்து அந்த புறம் போட்டது மட்டுமல்ல, ஆ, கோயில பூசி வலிச்சு சுத்தம் பண்ணி ஆ. 1000 திருவிளக்கு ஏற்றி வைத்துட்டார்கள். நேரா மன்னவனும் தேவி 2 பேரும் அபிஷேக ஆராதனை செய்து அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆ, அம்மணி அக்கா அபிஷேகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, ஆ. வாங்கி நிக்கிறது அரமனையில பார்த்துட்டு என்ன ஆகுறது? ஐயோ இவளுக்கு நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து தீவம் போட்டாங்க. அதுவும் இல்லாத ஒரு குடம் தண்ணிக்கு போவோம். ஆ. அரமனையில அந்த தண்ணிக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டோம். மகராசி அது அவ மட்டும் இல்ல. கட்டி வச்ச கோயில்ல இன்னைக்கு அபிஷேகம் நடக்குது. அது மட்டும் இல்ல, ஆ. வாய் நேருக்கம் கூட இருக்கிறதுனால வீட்லயும் தீவம் போடுறது இல்ல. அரிங்கிற மிளகா சுருங்கிதான் சில மிளகா சஞ்சனுக்கு போடுது. சரி, எப்படியோ விதி போல் ஆகட்டும் ஆ, என்று அக்கம் பக்கம் எல்லாம் ஆ, பாண்டிய மன்னனுடைய ஆ, அரமனை கோபத்துக்கு ஆளாவிடுவாங்களோ ஆ. அப்படின்னு அஞ்சு பயம் கொண்டு எல்லாம் கசகசன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டாங்க. ஆ, ஆனா அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி கோபுரம் தேவி அம்மா, ஆ. ஏய் யாரப்பா சேவக, சாமி, யாரா கோட்டை தலையாரி கொத்தளத்து தீர்காவன அரமனை தலையாரி ஆளுபட சேவக, சாமி, யாரா கோயில தீவம் போட்டது, அது கல்லுமுள்ளையில எடுத்து அந்த புறம் போட்டது, சாமி. ஓடி சீக்கிரம் யாருன்னு பார்த்து ஆ, அந்த கோயிலுக்கே பலி கொடுத்துட்டு வந்துரு, நல்லது ஓடி சாமி. சீக்கிரம், போயிட்டு வா. ஓடி சீக்கிரம்னு சொன்ன உடனே ஆ, அப்ப கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் ம். அரமனை தலையாரி ஆளுபட சேவகன் இந்த விதமாக ஓடி வாராங்க. அரசி என்னோட உத்தரவு தேடி உத்தரவு உத்தரவு அவசரமாக போவோம் என்று தேடியோடி தேடி எல்லாம் கோயிலுக்கு பக்கமாக வந்து இந்த சேவகம் விசாரிச்சா, ஓ, அது ஆரம்ப வீட்டுல ஏனுங்க என்ன தேய்க்கல போல இருக்குது. நான் எழுதாச்சு 6 மாசம் யாரு தீவம் போட்டதாரு? சாமி, அது என்ன எண்ணெய் விலையாச்சாமா? எண்ணெயெல்லாம் கொண்டு விற்பாங்களாமா? உண்மைவா? எண்ணெய உண்மையை தாரு வாங்குற எண்ணெய் விற்பாங்களாமா? 2 பேரும் புருஷன் போட்டா டீம். ஆ. பக்கத்து ஊரு சித்தூருங்களாமா. சரி. எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய சக்கர் கூட்டம். ஆஹா. அப்புறம் ஆ. நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி ஆ. கல்லு முள்ளு கத்தா முள்ளையில அக்கத்தை வச்சு போட்டு பூசி வச்சு கோலம் போட்டு ஆ. இன்னைக்கு தேம் வச்சிருக்கிறாங்க. அப்படியா? விளக்கு போட்டுட்டாங்க. அப்படியா? ம், இத கேட்டு ம், அப்படி அந்த சிற்றூருக்கு ம். இவங்களோட அரமனையை தேடி வந்துட்டார்கள். நேரா வேலையிலே அரமனையை தேடி ஆ. புறப்பட்டு ஓடோடி வந்தாங்க. ஆ, அந்த மதுரைக்கு அப்பதான் அவங்க எண்ணெய் எடுத்துட்டு புறப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா. ஓ, ஆ. அட யாரு கோயில தீவம் போட்டது? நாங்க தான் சாமி போட்டோம்ங்க. உங்களுக்கு 1000 குடத்துக்கு எண்ணிக்கை ஆ, இன்னைக்கே வந்து அச்சக்காரம் ஆயிட்டு வந்தது. அப்படின்னு நாங்க வாரோம். அரமனை கூட்டி வர சொன்னாங்க. ஆ, சரிங்க, நாங்க வாரோம். வாங்க போலாம் ஆ, என்று மன்னவனையும் தேவியும் ஆ, கொண்டுட்டு வந்து ம். சாமிக்கு தீவம் போட்டீங்களா, ஆமா. சாமி கும்பிட்டு போயிடலாம் ஆ, வாங்க ஆ, என்று சொல்லி ஆ, அப்படியே அந்த ஆ. கோயில்ல வந்து சரி. குமிஞ்சு சாமி கும்பிடும் போது ஆ. வாள் எடுத்து ஒரே வெட்டாக இருவரை வெட்டுறாங்க. தலைய துண்டிச்சார்கள். ஆ, வானவ செட்டியார வெட்டும் போது ஆமா. அந்த ஆ, தன்னுடைய சிரசு ஆ, வெட்டின உடனே கழுத்தை வெட்டின உடனே சிரசு ஆமா. காளிதேவியினுடைய மடி மேல போய் விழுந்தது. நேரா விழுக்கூடாது. காளிதேவியினுடைய மடி மேல போய் விழுந்தது. ஆ, ஆர்க்கடித்து பல்கொறித்து அனுமந்தம் போல் கோபம் கொண்டு ஆமா. கண்ணு செவந்து கடுங்கோபமாகி சரி. காமதேனு பசு கொடுத்த சாபத்தினால பாண்டிய மன்னனுக்கோ குழந்தை இல்லாம போச்சு. ஆ, ஏதோ ஒரு பாவ மரியாதை என்னுடைய சன்னதியில வந்து எண்ணெய் வித்த ஆ, கணவனும் மனைவியும் ஆ, இப்படி வெட்டி ஆ, கலகலன்னு சிரிச்சு வந்து என் மடி மேல விழுகிறாங்களே, ஆ, என்ன செய்வேன் என்று ஆ. அவங்க 22 பேருக்கு உயிரை பிடிச்சு
புடிச்சு தங்கச்சி மேல் அழைத்துட்டாரு நேரா காளி தேவி 22 பேர்த்து உயிரை தங்கச்சி மேலே புடிச்சு அடைச்சாங்க. தங்கச்சி மேலே புடிச்சு அடைத்த உடனே பாண்டியா இந்த ஒரு உயிருக்காக நான் இந்த ஊரைவே பலி வாங்குறேன், மன்னவனும் தேவியும் உயிருக்காக மதுரையவே பலி வாங்குறேன், இதோ நான் இப்பவே அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவங்க 2 பேர்த்துடைய உயிர் எண்ணெய் வித்து அரமனையில அதிகாரத்துக்கு உட்பட்டு கோயில்ல வெட்டுண்டு செத்தாங்களே அந்த மன்னவனும் தேவியினுடைய உயிரை குடிச்ச காளி தேவி ஆனவள் இந்த பாண்டிய மன்னனை பழிக்கு பழி வாங்கணும். கணவனும் மனைவியும் கதறி எழுது செத்தாங்களே இது மாதிரி இந்த கணமதுரையவே தீ வச்சு நாம அழிக்க வேணும்னு சொல்லி காளி தேவி அப்படியே அந்த உயிரை குடிச்சு எந்த விதத்துல அழிக்கிறது என்று சொல்லி ஊத்து நல்லா தான் நினைத்தார் தான் ஒரு கோடி சிந்தையிலே நினைக்கிறார் 1 கோடி சிந்தையில இருந்து நினைக்கிறார் 7 கோடி அப்படி நினைக்கும் போது காசு கொண்டு மத கிடைக்கும். காவிரி பூம்பட்டணம் சரி கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் மாச்சோட்டான் செட்டியாரும் அவருடைய மனைவி வசந்தமாலை 22 பேர்த்துடைய அந்த எண்ணம் அது இந்த காளி தேவிக்கு தோணுச்சு. என்ன தோணுறது கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் காசுலயே மத கிடைக்கக்கூடிய காவிரிப்பும் பட்டணத்திற்கு அதிபதி கப்பல் வியாபாரி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இப்படி வேண்டிட்டு இருக்கிறாங்களே என்ன செய்யறது என்று சொல்லி இந்த எண்ணெய் வித்து வெட்டுண்டு செத்தாரே அப்ப அந்த எண்ணெய் வியாபாரிக அந்த மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக காவிரிப்பும் பட்டணம் இன்னைக்கு அது பூம்புகார்னு சொல்றாங்க இல்லையா அந்த காவிரி பூம்பட்டணத்துல கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் அந்த மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக அடைச்சாங்க. இந்த மடி மேல தலை சிரிச்சு விழுந்து உயிரிட்டாரே இந்த எண்ணெய் வித்து மடிஞ்ச அந்த வானவர் செட்டியாரனுடைய உயிரை மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல அடைச்ச உடனே அந்த பெண்மணிக்கு 2 மாத காலம் நல்ல மாத காலம் உத்தமியும் நாளுக்கு வயிற்றுல கர்ப்பம் வளர்ந்துட்டு இருக்குது. 4-5 மாசம் 5-6 மாசம் நல்ல கர்ப்பவதியாக அந்த பெண்மணி சாலம் பல வருஷ காலத்துக்கு அப்புறம் கர்ப்பம் தரிச்சா மனசு சந்தோஷம் எப்படி இருக்கும்? சால மனங்கள் இருந்து சந்தோஷம் இன்ப மனம் குளிர்ந்து இருதோளும் வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னுடைய மனைவி சரி எண்ணெய் வித்து அந்த அம்மா மடிச்சது இல்ல அந்த உயிரை அப்படியே கையில பண்ணி ஆலோசனை பண்ணும் போது திருக்கடையூர் தேவதாசியினுடைய வீட்டுல சரி தாசி குலத்திலே பிறந்தாலும் அந்த திருக்கடையூர்ல அந்த தாசிக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று ஆணோ பொண்ணோ குழந்தை இல்லன்னு அவங்க ரொம்ப அல்லும் பகலும் ஆண்டவரை வேண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. தாசி வீட்டுல பெண் குழந்தைன்னா ரொம்ப பிரியமா இருக்கு. ஆமா அப்படி ரொம்ப பிரியமா இருக்குமா? ஏன்னா அவங்க தொழிலு அப்படியேப்பட்ட தொழில். ஆமா அப்புறம் அவங்க ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க. ஆண்டவனை வேண்டி தாசி குலத்திலே இருந்தாலும் தாசி தொழிலே செய்தாலும் தெய்வ பக்தியில மீறினவங்க ரொம்ப மீறினவங்க. ஆமா அப்படிப்பட்ட அந்த அல்லும் பகலும்
ஆண்டவனை வேண்டி வரும்போது தேவதாசியினுடைய அந்த வயிற்றுல இந்த அம்மாளை கர்ப்பமாக தரிச்சுட்டார்கள். காளி தேவி மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கணவனையும் மனைவிய திருக்கடையூர் தேவதாசியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக 22 பேரும் மாதமும் பொழுதாக இருக்கிறாங்க. 22 பேரும் மாதமும் பொழுதாக இருக்கும் போது பார்த்தார் காளி தேவி. மதுரைய பழி வாங்குறோம்னு சொல்லி இருக்கிறோம், பாண்டிய மன்னனை பழி வாங்குறோம்னு சொல்லி இருக்கிறோம். இந்த பாண்டிய மன்னனை சொல்றதுக்கு நாமளே போய் அவனுக்கு மகளாக பிறக்கலாம் என்று அதே காளி தேவி போய் அந்த கோபெரும் தேவியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக அந்த அம்மா இமையோட ஆதிபராசக்தி அம்சத்துல இருந்த காளி தேவியை போய் பாண்டியவனுடைய அரண்மனையில அந்த கோபெரும் தேவியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக அடைச்சாங்க. 3 பேரும் மாதமும் பொழுதாக 3 ஊர்ல வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும்போது மாச்சோட்டா செட்டியாருடைய மனைவிக்கு 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆகிருச்சு. அப்போ 10 நாள் பூர்ண காலம் உடனே அந்த பிரசவ வேதனை ஆரம்பிக்குதுன்னு அக்கா ஏமனே எனக்கு காலையில கொஞ்சம் முடைய இருக்குதுக்கா. மேலுக்கெல்லாம் இருக்கு முடைய மேலுக்கெல்லாம் மேல கை காலெல்லாம் வலிக்குதுன்னு நானு கடையில் நின்னதான் ரோப்பு கட்ட போனேன். அங்கேயும் இங்க அலைஞ்சா அப்புறம் கால் கையெல்லாம் வலிக்காமையா இருக்கு. நின்னா குமிய முடிய மாட்டேங்குது. என்னைக்கு தானே குமிச்சு இருக்கிற குமிஞ்சா நிமிர மாட்டேங்குது. அது போக மொடவாதமா இருக்கு எனக்கு. அல்லே வாழி கூடாடி வாழி கூடாம்மா பெண்டுகளா இப்போ தலைக்குதடி வெண்ணே என்ன செய்வோம். வயிற்று வலிக்குதா? ரோப் கட்ட மூடி முழங்கால் வலிக்குது, கால் வலிக்குது, மேலு வலிக்குதுன்னு சொல்லி போட்டு அபிஷேகத்தினி அதே அந்த அபிஷேகம் எல்லாம் திண்டுதான் இப்படி அது பொங்கச்சாத்தினி அதே அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் ஏன் வயிற்று வலிக்குது? எனக்கு அப்படியே வயிற்று வலிக்குது, இப்ப அல்ல வலிக்குதுன்னா இந்த அல்லையுதானே அந்த வயிறு வலிக்குது. நான் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க அம்மா காலு மேல் வலிச்சா கண்ணு கொஞ்சம் அமுத்திரா சாமிங்க வலிக்குது. அடி நீ தானே வலிக்குது பாரு. என்ன செய்யறது என்று பிரசவ வேதனையை அனுபவித்த அந்த பெண்மணி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்துட்டாலும் அரமனை ஆஸ்தான மாதிரி கப்பல் வியாபாரி மனதுரைமான் வர்த்தகர். அங்க ஒரு ஆண் குழந்தை வாரிசு பிறந்தா ஆனந்தத்துக்கு சொல்லணுமா? அந்த ஊரே வேடிக்கை, வான வேடிக்கை முதல் கொண்டு பம்பம் இருந்தங்க 18 மேலதாளம் முழங்க. அப்ப அந்த மாச்சோட்டான் செட்டியார் வீட்டுல ஆண் குழந்தை கிடைச்சிருக்குது என்று சொல்லி அழகான பேரு வச்சு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மாச்சோட்டான் செட்டியாருக்கு மகனாக பிறந்த அந்த குழந்தைக்கு கோவலன் என்று பேரு வைத்து குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்கள். கூடியதா கங்கண்ணே ராவாணி ராரே ராரே ராரோ கண்ணேரவாணியதானடுவே சிரங்கமா அந்த சீரங்க மலரோடு செல்வமே கண்ணே செல்ல வரோம் பெற்ற கண்ணே என் குலத்தார்
நம்மள எதிர்குலத்தார் பழிக்காமல் தன்குலம் வீழங்க வந்து தங்கமே என்ற கோவலனே நீ தூங்கு பல வர்ணனையோடு சொல்லி சரி அந்த குழந்தையை தாலாட்டு பாட தங்க தொட்டில்ல அரமனை ஆஸ்தானம் போல இருக்கக்கூடிய மாச்சோட்டான் செட்டியார் கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகருடைய அரமனையில சரி கோவலன் நாளொரு வண்ணம் பொழுதுரமேனியாக வாராங்க நாளொரு வண்ணம் பொழுதுரமேனியாக வாழ்ந்து வளர்ந்து கோவலன் குழந்தை பருவத்திலே வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமா அதே மாதிரி திருக்கடையூர்ல தேவதாசியினுடைய கர்ப்பமா இருக்கிறாளே அந்த பெண்மணிக்கு அப்படித்தான் 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆன உடனே பிரசவ வலியை ஆரம்பித்து எந்த விதமாக அழுகுறாள் பெண்ணரசி. அக்கா யாமினி அக்கா நேற்று மட்டும் நல்லா இருந்தேன் அக்கா இன்னைக்கு தானக்கா அதுக்குதான் அப்படி சோழ பயிர்களை தாம்பு கட்டுறாங்க வேற வழி கால யானி உனக்கு நல்லா இல்லைன்னு இப்படி நாசம் பண்ண அப்புறம் எப்படி இருக்கு வெள்ளாம நினைச்சல கொஞ்ச நேரம் முளைச்சிருக்கு அந்த சோழப்பேர் இனிமேல் வராதக்கா. ஏன் உனக்கு என்னாச்சம்னே அக்கா விரச வேதனை தாங்க முடியல. விரசனுக்கு வேதனை வந்து உனக்கேண்டா விரச வேதனை அப்படின்னா குழந்தை பிறக்க நேரம் ஆயிடுதுன்னு உனக்கா ஆனாக்கா இங்க பாரு அடி 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 அதுதானே கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பையனே வேண்டாம் சாமி எனக்கு புள்ளதான் வேணும்னு சொல்லி சாமிக்கு கூட நேற்று கூட கும்பிட்டு வருது. புள்ள வாங்கினா தானே கிடைக்காது. நம்மளே உன்னையாட்ட பிறகு அப்புறம் கும்பிட்டு விலை கொடுத்தா வாங்குவோம். வேலை மாசத்துலயே கிடைக்குமாச்சு. ஆமாக்கா சரி 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 வா என்று சொல்லி அப்ப தாசி வீட்டுல பெண் குழந்தை பிறந்து அதுக்கு கூப்பிளர்த்து செய்ய வேண்டிய பக்குவத்தை செய்து தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்கள் கூடியதா. அப்ப அந்த குழந்தைக்கு மாதவி என்று பெயர் வைத்து ஆமாங்க திருக்கடையூர்ல தேவதாசியினுடைய வீட்டுல பெண் குழந்தை பிறந்து மாதவி என்று பெயர் வைத்து அப்ப மனமகிழ்ந்து தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்கள். கூடியதா ஊருக்குள்ள பேரு வாங்கி ஊருக்குள்ள பேரு வாங்கி பொழைப்பான்னு சொல்றேன். ஆமாக்கா இத்தனை வருஷ காலமா கல்யாணம் முடிச்ச நாள் இருந்து எனக்கு பையனும் இல்ல பிள்ளையும் இல்ல. அந்த காளியாத்தால கும்பிட்டு பரவாயில்ல இன்னைக்கு புள்ள பிறந்திருக்குது. ஆமாக்கும் எந்த காளியாத்தால கும்பிட்டு அதுல இருக்குது இல்ல. ஆமா அந்த காளியாத்தால தான் கும்பிட்டேன். சரி சரி ராரி ராரி ராரோ ராரி 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 கண்ணே ராரி ராரி ராரோ ராரி 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 கண்ணே ராரி ராரி ராரோ ராரி 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 ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ வாச பிறையே நீ வைகாசி மங்கனியே வாச பிறையே நீ வைகாசி மங்கனியே தேச பிறையே நீ திகட்டாத வெள்ளமுதே தேச பிறையே நீ திகட்டாத வெள்ளமுதே கண்கொள்ளாத ரங்கசாலம் பவளமாலை கண்கொள்ளாத ரங்கசாலம் என்ற மணி வேணும் என்ற வேண்டிய நாள் தவம் இருந்து ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ பல வரமையோடு
என்று சொல்லி அந்த குழந்தைய செல்வ சிறப்புல வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆமா காசி வீட்டுல அவங்க குலத்தொழிலாகிய பரதநாட்டியம், ஆட்டப்பாட்டம் இவைகளை எல்லாம் அழகான அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து, அதாவது கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று, ஆமா ஆமா பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று வளர்ந்து வருகிறாள் மாதவி. என்ன வேலையிலே திருக்கடையூர்ல மாதவி வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமா காவிரி பூம்பட்டினம் மாச்சோட்டான் செட்டியார் கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் வீட்டுல அந்த மாச்சோட்டான் செட்டியாருடைய மகன் மணிவரசன் கோவலன் அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது சரி கள குதிக்கிற சூரியன் போல மே குதிக்கிற சந்திரன் போல அழகு துலங்குது ஆனந்தங்க அப்படி ஆளழகன் அபிமன்னன் கோவலன் என்று ஒரு அடைமொழி இருக்கிறது. ஆமா அப்படிப்பட்ட அந்த குழந்தைய செல்வ சிறப்போடு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாளோரு வண்ணமாக நல்ல வண்ணமாக வண்ணமாக அப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக கோவலனும் மாதவியும் சிறப்பாக வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா குழந்தை பருவத்துல என்னமே தாபந்தியிலே இருவரெண்டு வேகணுமா கண்ணம் கொண்டு புயலமே தாபந்தியிலே இருவரும் மனதிலதா 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 அப்படி பல யோசனைகளை மனசுல நினைச்சாலும் வாதியில கட்டடத்தை நிறுத்த முடியுமா? முடியாது, நிறுத்த முடியாது. ஆரம்பிச்சாச்சு. காளி தேவி கோயில கட்டி அந்த சரி கோயில் பணிகள் எல்லாம் செவனமே செய்துட்டு இருக்கிறாங்க. ஆமா இதற்குள்ளாக அவ்வளவு காலமும் நாம சாமி மறந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவன் வேண்டாம் இருக்க முடியுமா என்று சொல்லி ஏதாவது ஒரு தெய்வமாவதும் குற்ற துணை இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணாதா என்று சொல்லி தந்தையும் கணவனுமாக மன்னவனும் தேவியுமாக எந்த விதமாக பல ஆலயங்களுக்கு சென்று வருகிறார்கள். காசியுடன் ராமேஸ்வரம் நல்ல ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கைகலந்து சென்று வந்தார் கன்னியும் கணவனுமா ராமேஸ்வரம் இருவரெண்டு காசி ராமேஸ்வரம் சீர்காழி சிதம்பரம் இப்படிப்பட்ட ஸ்தலத்துகளுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை சென்று வந்தாங்க. சரி பாண்டிய மன்னனும் அவருடைய வாழ்க்கை துணைவி அந்த கோபெரும் தேவியும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் கல்லுன்னு கண்ட பக்க கடவுள்னு கையெடுத்தாலும் சரி இந்த பசுமாடு விட்ட சாபம் இருக்குது ஆமா அன்பா பலிச்சு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம அல்லும் பகலும் ஆண்டவனை வேண்டி வருகிறார்கள். அப்படி ஆண்டவனை வேண்டி வரும்போது அப்ப நாடு நகர ஊர் மெச்ச இந்த கட்டி முடிச்ச காளி தேவி கோயிலுக்கு கிரக பிரவேசம் அதாவது கும்பாபிஷேகம் ஆமா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்து நந்தா தீபம் ஒரு மண்டலம் போட்டு நல்ல முறையில காளி தேவிய வேண்டி வந்தாங்க. ஆமாங்க தாயே காளி தேவி எத்தனையோ பல ஸ்தலத்துகளுக்கெல்லாம் நாங்க தீர்த்த யாத்திரை போனோம். மீனாட்சி சொர்க்கநாதர சரி நாம வாழ்நாள் முழுவதும் நம்பி இருக்கிறோம், துணை இருக்கிறோம், பல செலவு செஞ்சு ஆண்டவரை வேண்டி வந்தோம். எந்த தெய்வமும் எங்கள் குறைய தீர்க்கல. நானா கட்டி வச்ச இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நீயாவது எங்கள் குறைய தீர்த்து வையம்மா என்று வேண்டி வருகிறார்கள். நேரா
பசுமாடு விட்ட சாபம் பலிச்சு ஆமா காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துட்டாங்க. ஆமா ஆமா காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துடுது. ஆமா அப்படி காளி தேவியும் கண்ண மூடி உட்கார்ந்துக்குவாங்க. நிறைய ஏதோ குற்றங்குறையெல்லாம் பண்ணி போட்டு கோயில் மேல குத்தும் சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. 199 பேர் இருக்கிறாங்க. ஆமா இந்த கோயிலுக்கு போனா நல்லா ஆகுமா, அந்த கோயிலுக்கு போனா நல்லா ஆகுமான்னு ஆமா சொட்டை இல்லாம போனாலே ஆமா இவங்களுடைய ஆமா நேரங்காலம் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் தெரியும் எப்படி நடக்கிறாங்கன்னு. ஆமா அதன் பிரகாரம் பலனும் நடக்கும், நடந்துட்டும் இருக்குது. அது மாதிரி இந்த கோபெரும் தேவி ஒரு நாளு அடாடாடாடா என்னாலும் எண்ணுகிறாய் எண்ணமத்த சிந்தையில தோணா தொழுது இரவத்த சிந்தையிலே நாட்டுக்கும் நகரத்துக்கும் ஏசாத ஏசி எழுசிக்கடன் ஆகுது. நாம சொந்தத்துல கோயில் கட்டுனான்னு சரி ஊருக்குள்ள எத்தனையோ பகை அப்படிப்பட்ட சொல்லுகளை எல்லாம் தாங்கிட்டு சரி இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இவ்வளவு நாளா வேண்டி வந்தோமே, இதுலயும் நம்மளுக்கு எந்த புத்திர பாக்கியம் இல்லையே, ஒரு நல்ல வரம் கிடைக்கலையே, நாளுக்கு நாளு கால் கைதான் கொஞ்சம் வருது, சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு குழந்தை பாக்கியம் இல்லையே, போற கோயிலுக்கா தோப்புக்கரண்டு போட்டு அப்புறம் முழங்கல்ல கம்முன்னு இருக்கு. அப்புறம் இவனுக்கு முட்டி வலி வந்து மூச்சு பேச்சு எல்லாம் போறத கண்டபல. அப்படி இருக்கிற காலத்துல அந்த கோபெரும் தேவிக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்து எக்கச்சக்கமான கோபம் வந்த உடனே புதுசாக கட்டணமே காளி தேவி இன்னில் இருந்து பூசை நடக்கூடாது. சரி சாமி இன்னில் இருந்து பூசை நடக்கூடாது. கல்லுமுள்ள வச்சு அமுத்திருங்க கோயில. சரிங்க கல்லுமுள்ள வச்சு கோயில வச்சிருங்க. ஆமா அடைச்சு யாராவது வந்து தீபம் போட்டாலோ சாமி கும்பிட்டாலோ அவள் அங்கேயே பலி கொடுத்துருங்க. சரி சாமி சரிங்க. நம்மளுக்கு வரம் கொடுக்காது இந்த சாமி இருந்தானே போய் என்ன அவ்வளவுதானுங்க. யாருக்கும் வந்து சாமி கும்பிட்டாலும் அவள் அங்கேயே வெட்டி போடுறோம். ஆரியா இந்த சாமி கும்பிடுறது மறந்துடாதீங்க. கடுமையான உத்தரவை சொன்ன கோபெரும் தேவி ஆனவள் கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரவணை தலையாரி ஆளுபட சேவகன் இடத்துல சொல்லி சரூரார காவல் போட்டு காளி தேவி கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சு அமைத்து அந்த ஆண்டவன் மேல பாரம்பளி போட்டு வேலையாகலையே என்று தெய்வத்து மேல கோவிச்சிட்டு சரி பாண்டிய மன்னனும் கோபெரும் தேவியும் அரமனையில் இருக்கிறாங்க. அப்படி அரமனையில் இருக்கும் போது சரி மதுரை மாநகர்ல இருந்து சரி ஒரு 5 கல் தொலைவுல ஒரு சிற்றூர். சரிங்க 5 கல் தொலைவுல ஒரு சிற்றூர். ஆமா அந்த சிற்றூர்ல சரி 1000 குடும்பம் ஒண்ணு சொன்ன மாதிரி சரிங்க ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. சரி எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய வானவ செட்டியார் கூட்டம். ஆமா 1000 வீட்டுக்காரரு செக்கில எண்ணெய் ஆட்டி சரி அந்த எண்ணெய விற்கக்கூடிய அந்த தொழிலை செய்து சரி 1000 குடும்பங்களும் வாழ்ந்து வராங்க. சரி அதுல ஒரு குடும்பம் இப்படி உன்னையாட்ட என்னையாட்ட பக்க தெரியாம பெத்திட்டு நல்ல கைய முழுங்குது. ஆமா இருக்கிறானே அவளுக்கு பூசறக்கே பத்தாதாட்டு இருக்கு விக்கிறது வருஷப்புள்ள. ஆமா அவங்க 2 பேரும் வாடி நல்லா முகஞ்சோ வடிக்கிறது கண்ணீர் மன்னவனும் தேவியும் எத்தனையோ பல யோசனைகளை பண்ணினாங்க. மன்னவன் தேவி கலந்து பேசுறாங்க. மன்னவரை பார்த்த மங்கையானவள் சொன்னார், சுவாமி என்னங்க எனக்கு ஒரு சின்ன யோசனை. எப்படி யோசனை? இது வரைக்கும் ஆமா 1000 வீட்டுக்காரர் போன பக்கமே போனேன். ஆமா ஆறுது எண்ணெய் வாங்க மாட்டாங்க. வாங்கி சும்மா குடிக்கவே முடியும். அதெல்லாம் முடியாது. சட்டி தான் தாளிக்க முடியும். அதனால எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க. இந்த மதுரை மாநகர்ல போய் ஆமா பெரிய ஊர்னு தான் சொல்லிட்டாங்க. ஆமா மதுராபுரி பட்டினம் சின்ன வேலையா? அதான் அது பெரிய ஊரு. மாடம் மாளிகை கூட கோபுரம் இப்படி நம்மள போல வியாபாரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அங்க
நேத்துக்கு கூட அக்கா ஆ, பக்கத்து வீட்டுக்கார அந்த அக்கா ஆ. சொன்னா என்னன்னு எல்லாம் கலப்படம் பண்றாங்களாம். கலப்படம் இல்லாட்டி ஒரே எண்ணெயை கொண்டு போய் நல்ல விதமா கொடுக்குறது கலப்படம் என்ன கலப்படம் ஆமா எனத்துலயும் அக்கா கலப்படம் பண்றாங்கன்னு கேட்டேன். ஆ, ஆடி ஒண்ணுலயும் இல்ல எல்லாத்துலயும் கலக்குறாங்க. ஆ, ஆ, சோறு ஒண்ணும் இல்ல சாறு ஒண்ணும் இல்ல ஆ, அப்படி ஆ. எந்த எண்ணெய் ஊத்துனாலும் ஆ. என்னமோ வாசம் அடிக்குதாமா. நமக்கு அப்புறம் கலப்படம் எண்ணெயெல்லாம் வாசம் முந்தானேத்து நீ குழம்பு வச்சுன்னு அரிசி இல்ல ஆ, ஆ. அப்படி அப்படி வேப்பனி கொஞ்சம் கலக்கிட்டு ஆமா அப்படி மதுரையில ஆ, கலப்படமான எண்ணெய் ஆ, சுத்தமான எண்ணெய் இல்லாம ஆ. சனம் தவிக்குது சரி அப்படின்னு பக்கத்து வீட்டக்கா சொன்னா. சரி நாம யாருக்கும் தெரியாம சரி ஆளுக்கு ஒரு குடை எண்ணெய் எடுத்துட்டு சரி மதுரைக்கு போலாமா? கண்டிப்பா போலாங்க நாளையில இருந்து ஆ? போலாம் நாளையில இருந்து இன்னைக்கு என்ன வேலை? சரி இன்னைக்கே புறப்படும் போல ஆமா ஆ. நீ எதுவும் உழைப்பு போட அது எண்ணெய். எண்ணெயெல்லாம் வளர்க்க மாட்டோம் நல்லா சுத்தமா வடிச்சு வச்சிருக்கு ஆமா செக்கெண்ணெய் செக்கில ஆட்டின எண்ணெய் எண்ணெய ஆ, எடுத்துக்கொண்டு ஆ, 1000 வீட்டுல ஆ, மன்னவன் தேவி ஒரு வீட்டுக்காரரு ஆ. மதுரை மாநகருக்கு எண்ணெய் வைக்க வாராங்கோ எண்ணெய் எடுத்து தலையில வச்சுட்டு ஆ, மன்னவரே சுவாமி மன்னவரே முன்னடங்கோ முன்னடங்கோ இந்த மங்கை நானு எண்ணெய் கொண்டு பின்வார பின்வாரே எனக்கு வந்த புண்ணியனே என்ன கொண்டு வாரிங்கோ எங்களம்மா கொண்டவரே முன்னடங்கோ முன்னடங்கோ கூறியதா எண்ணெய் விட்டு வருவோம் என்று தேடி வந்தார். முன்னடங்க போவோம் என்று காடானோ காடான காடு கடந்து கடைசாக நடந்து வழி கடந்து வந்தார். கடந்து மிக நடந்தல்லவோ பலவிதமான வனங்களை எல்லாம் கடந்து இந்த மதுரை மாநகர்ல கால் வச்சாங்க. ஆமா அவங்க கால் வச்ச இடம் ஆ, கல்லமுள்ள வச்சு அமுத்திருந்தது. ஆமா ஆமாங்க அந்த காளி தேவி கோயில் வீதிக்கே முதல்ல வந்தாங்க. ஆமா அப்படின்னு காளி தேவி கோயில திரும்பி பார்த்த உடனே ஆ, 6 சினஞ்சில அறுத்தளனு விழுகுதி போ ஊரு சினஞ்சில பொடித்தளனு விழுகுதி போ எண்ணாத எண்ணுகிறார் எண்ணமெத்த சிந்தையில தோணா தோணுது இரமெத்த சிந்தையிலே சுவாமி மன்னவா ஆஹா இங்க ஒரு அநியாயத்தை பாத்தீங்களா? அநியாயம் அநியாயம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆ? ஆமா கோயில் குளத்துக்கு காதவழி தூரம் நடந்து போய் கை தொழுதுட்டு வருவாங்க. ஆமா இவ்வளவு பக்கத்துல ஆ, இத்தனை வீட்டுக்காரர் இருந்துட்டு ஏ, இந்த கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி இருக்காங்க. ஆமாங்க என்னமோ எது தெரியல கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி இருக்கிறாங்களே பாத்தீங்களா சுவாமி என்று ஆ, மன்னவன் இடத்துல மங்கையானவ ஆ, சொன்னால் அந்த பெண்மணி ஆ, காது கொடுத்து கேட்ட ம், மன்னவன் பார்த்து விட்டு ம். பெண்ணே சுவாமி நானும் எத்தனையோ ஊர்ல பாத்துருக்கிறேன். ஆமாங்க இப்படி ஊரை பார்த்ததே கிடையாது. ஆனா கோயில்ல கல்லமுள்ள வச்சு அமுத்தி ஆ, அது புதுசா கட்டியது கொஞ்ச நாள் புதுசா புதுசா கட்டி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் ஆக மாட்டேன் இருக்குது. ஆமா என்னமோ இப்படி வச்சு அமுத்தி இருக்குது. ஆ, எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சொல்லுங்க. இந்த ஊருக்கு நாம இப்ப புதுசா வந்திருக்கிறோம். ஆமா இந்த ஊருக்கு புதுசா என்ன கொண்டு வந்திருக்க. இந்த ஊருக்கு நாம புதுசா இருக்கிறதுனால ஆமா நேரம் அந்த காளி தேவி கிட்ட போய் ஆ, யாரு கல்லுமுள்ள வச்சு அமுத்துனாங்களோ ஆ, எங்களுக்கு அது தெரியாது. தெரியாது. நாங்க முதல்ல கால் வச்ச உடனே ஆமா உன்னுடைய ஆலயத்தை கண்ணுல பார்த்தோம். சரி உன்னைத்தான் நாங்க பார்த்தோம். ஆமா நாங்க கொண்டு வந்த எண்ணெய் ஆ, இந்த ஊர்ல வித்து ஆ, எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஆ, கஷ்ட நஷ்டம் எல்லாம் ஆ, தீர்ந்துருச்சுன்னு சொன்னா ஆ. உனக்கு 1000 திருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் என்று சாமி கும்பிடுறாங்க இருவருந்தா. 1000 திருவிளக்கு ஏத்தி வைக்கிறேன் தாயே. ஆமா இந்த எண்ணெய் இந்த ஊர்ல வித்து சரி எங்களுடைய பஞ்சம் தீர வேணும் என்று சொல்லி ஆ, அப்ப மன்னவனும் தேவியும் சரி இருவர் 2 பேர்களும் ஆ. அம்மனை வேண்டிட்டார்கள் நேரா. இருவருந்தா
தாயே காளி தேவி ஆமா உற்ற துணை நீ இருக்கணும், ஆ, உண்மையான எங்களுக்கு நல்ல ஆதரவு தர வேணும் ஆ, அப்படின்னு ஆ, சாமி கும்பிட்டு ஆ. ஏனுங்க ஆ? ஒரே வீதியில் 2 பேரும் போனா என்ன செய்யறது? ஆளுக்கு ஒரு வீதியில் போகணும். ஆமா, ஆ, 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 நீங்க இப்படி போங்க அப்படி போற ஆ. இதே இடத்துல வந்து நாம ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து கோயில் வீட்டுக்கு அடையாளம் போய்க்கலாம். இருக்குதுல்ல, ஆ. வாங்க என்று சொல்லி ஆ. என்ன விலை கூறி வருகிறார்கள் நேரா. இருமருந்தா, என்னையோ என்னை என்று என்ன என்று என்ன என்று என்ன வீல கூறி வந்தார் இருவர் 2 பேர்களும் என்ன என்று ஒரு 4-5 வீட்டுக்கு சத்தம் கேட்கிற மாதிரி என்ன விலை கூறி வரும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எந்த விதமாக பேசுறாங்க. அக்கா ஒரு அம்மா எண்ணெய் கொண்டு வந்து என்னைக்குதக்கா இங்க பாரு உன்னையும் என்னதான் எண்ணெய் கொண்டு வந்திருக்குதாம்மா. எண்ணெய் வா எண்ணெய் என்ன தாளிக்கிற எண்ணெய் அடிக்காம எப்ப தாளிச்சோம்? நாம தாளிச்சு நீ என்னமோ வீட்டுக்கார கூட தாளிச்சுட்டு இருந்த தாளிக்காத என்ன பண்ணுறது தண்ணி போட்டு வரேன். சிறழுவ முடியும் பார்த்தாங்க பெண்ணுங்க. அக்கா ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க போல தெரியுது. பேச்சு சத்தமே ஒரு விதமா இருக்குது. அதுமல்ல இப்படி மனக்கு இங்க போய் மணக்குது. ஏதோ 6 மாசமா இருக்கு. அதாவது என்ன மனம்? ஆமாக்கோ செக்கண்ண கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கு. கூப்பிடு கூப்பிடு சத்தம் போடு என்று சொல்லி ஒரு 2-3 ஊடு தாண்டினாங்களோ இல்லையோ மன்னவனும் தேவி கணவன் மனைவி 2 பேரும் போன பக்கம் எண்ணெய் பார்த்த உடனே கொண்டாங்க என்று சொல்லி அந்த இருக்கிற எண்ணெய் பூரா வாங்கிட்டு மறுபடியும் கொண்டு வர சொல்லி 1 மாச காலம் ஆகிறதுக்குள்ள இவங்களுக்கு செட்டு பெருகி சில லாபம் ஆகுது. இப்போ வியாபாரம் பலிச்சு வேணுங்கிற பொண்ணு பொருள்களை எல்லாம் சேகரிச்சாங்க. குழந்தைகளை எல்லாம் வளர்த்துறதுக்கு மதுரை மாநகர்ல இருந்து தின்பண்டங்க பொம்மை துணிமணிக எல்லாமே எடுத்து கொண்டு வந்து போட்டு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். நேரம் காளி தேவியனுடைய அருளால எண்ணெய் அங்க கொண்டுட்டு போக போக பத்த மாட்டேங்குது. எண்ணெய் விலை அவ்வளவு ஆகிட்டே இருக்குது. அப்படி ஆகிட்டே இருக்கும் போது இவங்களும் நல்ல சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா பக்கத்து வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு? வவுச்சலா இருக்கு, இல்லைன்னா பொறாமையா இருக்கு. ஆமா அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கு? ஆமா நேத்து நீ பேசுனீ இல்ல, நான் பேசாதே பெரிய வீட்டக்கால நான் பேசாதே இருப்பேன். அப்படி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஏக்கா 2 பேரும் புதுசா எங்க எண்ணெய் வைக்க போறாங்க? அதுதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பச்சின் வெடியாதுக்கு முன்ன போயிடுறாங்க. கணத்துல வெடியாதுக்கு முதல்ல பச்சின் வெடியாதுக்கு முன்ன போயிடுறாங்க. அப்படியா? அப்புறம் நேத்து காட்டியது மதுரை போறேன்னு பேசிட்டாங்க 2 பேரும். அங்கதான் போய் எண்ணெயெல்லாம் வித்துட்டு வந்து ஊட்ட கட்டினாங்க, வாசல் கட்டினாங்க, வலுவு கட்டினாங்க, பிள்ளைய பச்சாங்க, துணிமணி எடுத்தாங்க. பார் எவ்வளவு உயர் வீடு கட்டி இருக்கிறாங்க. இந்த மதுரை போய் எண்ணெய் வித்துட்டு வந்ததுனாலதான் இப்படி நல்ல பணக்கார ஆயிட்டாங்க. நேத்து நானும் ரொம்ப தூரம் போனேன். போயெல்லாம் போட சொல்றது கொடுத்தனா கிடைக்கிறதுன்னு காரியத்தை போந்தாங்கன்னு. ஆமா இப்படி கலப்படம் பண்ணி தண்ணி வந்து கலப்படம் பண்றவங்கள சீரியல் அதுல போகும்போது உடனே கண்டு போன்னு பாரு. ஏன் வெள்ளிக்கிழமை போறது என்ன மோசமா கணக்கு நேரம் அன்னத்து போல பண்ணி வாங்கினதுதான். இப்படி எல்லாம் பேசிட்டு ஏன்னா ஒரு வீட்டுல நல்லா பொழைச்சா அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம். அந்த போட்டி பொறாமைங்கிறது அது வியாபாரம்னாலும் சரி வாழ்க்கைனாலும் சரி அந்த மனப்பான்மை காலம் தொட்டு இருக்கிறது. அப்படி காலம் தொட்டு இருக்கிற போது இவங்களுக்கு சொத்து சொக நாடு நகரம் எல்லாம் பெருகி வர மாதிரி என்ன விலையாகிட்டு இருக்குது. அப்படி என்ன விலையாகிட்டு இருக்கும் போது ஒரு நாளத்த வேலையில அப்படியே ஓடி விளையாடக்கூடிய உப்பரிகை மேல பாண்டியனுடைய மனைவி சிவபெரும் தேவியானவள் உப்பரிகை மேல நின்று
பாக்குறாளே உப்பரிக மேல நின்னு அப்படியே பார்த்தாங்க. ஏதோ இந்த கோயில் எல்லாம் கல்லுமுல்லை எல்லாம் எடுத்து அந்த புறம் போட்டிருப்பாங்க போல தெரியுது என்று பார்க்கும்போது இவங்க மன்னவன் தேவியும் சொன்ன கோரிக்கைப்படி யாருக்கு இந்த தெய்வம் எப்படியோ நம்ம கோரிக்கைய நடந்தது. முதல்ல நாம சாமி காரியத்தை நிறுத்தப்படாது. சாமிக்கு ஒரு வேண்டுதலை வச்சிட்டோம்னா அது நேரா வந்து ஏன் கொடுக்கணும்னு கேட்க போறது இல்ல. ஏதோ சில சோதனைகள் மூலமாக காட்டும்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஞாபகப்படுத்தி விடுமா ஒண்ணு மேலுக்கு நல்லா இல்லாம இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில சோதனைகள்ல காமிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மனால சோதனை தாங்க முடியுமா? அதனால சாமிக்கு கும்பிட்ட கோரிக்கையை நாம நிறைவேற்றிடலாம் என்று நினைக்கிறாங்க. அதே மாதிரி கல்லு முள்ள எடுத்து அந்த புறம் போட்டு கல்லு முள்ள எடுத்து அந்த புறம் போட்டது மட்டுமல்ல, கோயில பூசி வலிச்சு சுத்தம் பண்ணி 1000 திருவிளக்கு ஏற்றி வைத்துட்டார்கள். மன்னவனும் தேவி 2 பேரும் அபிஷேக ஆராதனை செய்து அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அக்கா அபிஷேகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே வாங்கி நிக்கிறது அரமனையில பார்த்துட்டு என்ன ஐயோ எல்லாம் சேர்த்து தீவம் போட்டாங்க. அதுவும் இல்லாத ஒரு குடம் தண்ணிக்கு போவோம் அரமனையில அந்த தண்ணி பச்சை தண்ணி கொடுக்க மாட்டோம். மகராஜ் அவ கட்டி வச்ச கோயில்ல இன்னைக்கு அபிஷேகம் நடக்குது. அது மட்டும் இல்ல கோயில் நேருக்கு கூட இருக்கிறதுனால வீட்லயும் தீவம் போடுறது அறிகிற மிளகா சுருங்கிதான் சில மிளகா சஞ்சனுக்கு போடுது. சரி எப்படியோ விதி போல் ஆகட்டும் என்று அக்கம் பக்கம் எல்லாம் பாண்டிய மன்னனுடைய அரமனை கோபத்துக்கு ஆளாவிடுவாங்களோ அப்படின்னு ஒரு 5 பயம் கொண்டு எல்லாம் கசகசன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாண்டியவனுடைய மனைவி கோபுரம் தேவி அம்மா யாரப்பா சேவக, யாரா கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாவன் அரமனை தலையாரி ஆளுபட சேவக, யாரா கோயில தீவம் போட்டது கல்லுமுள்ளையில எடுத்து அந்த புறம் போட்டது, ஓடி சீக்கிரம் யாருன்னு பார்த்து அந்த கோயிலுக்கே பலி கொடுத்துட்டு வந்துரு ஓடி சீக்கிரம் சொன்ன உடனே அப்ப கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவகன் இந்த விதமாக வாராங்க. அரசி என்னோட உத்தரவு தேடி உத்தரவு அவசரமாக போவோம் என்று தேடியோடி தேடி எல்லாம் கோயிலுக்கு பக்கமாக வந்து இந்த சேவகம் விசாரிச்சா அது ஆரம்ப வீட்டுல ஏனுங்க என்ன தேய்க்கல போல 6 மாசம் தீவம் போட்டதாரு அது என்ன விலையாச்சாமா எண்ணெயெல்லாம் கொட்டுறது விற்பாங்களாமா. உண்மைவா எண்ணெய் விற்பாங்களாம 2 பேரும் புருஷன் போட்டா டீம் பக்கத்து ஊரு சித்தூர்களாமா. சரி எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய சக்கர் கூட்டம். அப்புறம் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி கல்லு முள்ளு கத்தா முள்ளையில அக்கத்தை வச்சு போட்டு பூசி வச்சு கோலம் போட்டு இன்னைக்கு தீவம் வச்சிருக்கிறாங்க. அப்படியா? இத கேட்டு அப்படி அந்த சிற்றூருக்கு இவங்களோட அரமனையை தேடி வந்துட்டார்கள். அரமனையை தேடி புறப்பட்டு ஓடோடி வந்தாங்க. அந்த மதுரைக்கு அப்பதான் அவங்க எண்ணெய் எடுத்துட்டு புறப்பட்டு இருக்கிறாங்க. யார் கோயில தீவம் போட்டது? நாங்க தான் சாமி போட்டோம்ங்க. உங்களுக்கு 1000 குடத்துக்கு எண்ணெய்க்கு இன்னைக்கே வந்து அச்சக்காரமாயிட்டு வந்தது அப்படின்னு நாங்க வாரம் அரமனை கூட்டி வர சொன்னாங்க. சரிங்க நாங்க வாரம் வாங்க போலாம் என்று மன்னவனையும் தேவியும் கொண்டுட்டு வந்து சாமிக்கு தீவம் போட்டீங்களா சாமி கும்பிட்டு போயிடலாம் வாங்க என்று சொல்லி அப்படியே அந்த கோயில்ல வந்து சரி குமிஞ்சு சாமி கும்பிடும் போது வாள் எடுத்து ஒரே வெட்டாக இருவரை வெட்டுறாங்க. தலைய துண்டிச்சார்கள். வானவ செட்டியார வெட்டும் போது அந்த தன்னுடைய சிரசு வெட்டின உடனே கழுத்தை வெட்டின உடனே சிரசு காளிதேவியினுடைய மடி மேல போய் விழுந்தது. காளிதேவியினுடைய மடி மேல போய் விழுந்தது. ஆர்க்கடித்து பல்கொறித்து அனுமந்தம் போல் கோபம் கொண்டு கண்ணு செவந்து கடுங்கோபமாகி காமதேனு பசு கொடுத்த சாபத்தினால பாண்டியமன்னனுக்கோ குழந்தை இல்லாம போச்சு. ஏதோ ஒரு பாவ மரியாதை என்னுடைய சன்னதியில வந்து எண்ணெய் வித்த கணவனும் மனைவியும் இப்படி வெட்டி கலகலன்னு சிரிச்சு வந்து என் மடி மேல விழுகிறாங்களே என்ன செய்வேன் என்று அவங்க 22 பேருக்கு உயிரை பிடிச்ச
புடிச்சு தங்கச்சி மேல் அழைத்துட்டாரு நேரா காளி தேவி 22 பேருக்கு உயிரை தங்கச்சி மேலே புடிச்சு அடைச்சாங்க. தங்கச்சி மேலே புடிச்சு அடைத்த உடனே பாண்டியா இந்த ஒரு உயிருக்காக நான் இந்த ஊரைவே பழி வாங்குறேன், மன்னவனும் தேவியும் உயிருக்காக மதுரையவே பழி வாங்குறேன், இதோ நான் இப்பவே அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவங்க 2 பேர்த்துடைய உயிர் எண்ணெய் வித்து அரமனையில அதிகாரத்துக்கு உட்பட்டு கோயில்ல வெட்டுண்டு செத்தாங்களே அந்த மன்னவனும் தேவியினுடைய உயிரை குடிச்ச காளி தேவி ஆனவள் இந்த பாண்டிய மன்னனை பழிக்கு பழி வாங்கணும். கணவனும் மனைவியும் கதறி எழுது செத்தாங்களே இது மாதிரி இந்த கணமதுரையவே தீ வச்சு நாம அழிக்க வேணும்னு சொல்லி காளி தேவி அப்படியே அந்த உயிரை குடிச்சு எந்த விதத்துல அழிக்கிறது என்று சொல்லி ஊத்து நல்லா தான் நினைத்தார் தான் ஒரு கோடி சிந்தையில நினைக்கிறார். ஒரு கோடி சிந்தையில இருந்து நினைக்கிறார் 7 கோடி அப்படி நினைக்கும் போது காசு கொண்டு மத கிடைக்கும். காவிரி பூம்பட்டணம் சரி கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் மாச்சோட்டான் செட்டியாரம் அவருடைய மனைவி வசந்தமாலை 22 பேர்த்துடைய அந்த எண்ணம் அது இந்த காளி தேவிக்கு தோணுச்சு. என்ன தோணுறது கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் காசுலயே மத கிடைக்கக்கூடிய காவிரிப்பும் பட்டணத்திற்கு அதிபதி கப்பல் வியாபாரி குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இப்படி வேண்டிட்டு இருக்கிறாங்களே என்ன செய்யறது என்று சொல்லி இந்த எண்ணெய் வித்து வெட்டுண்டு செத்தாரே அப்ப அந்த எண்ணெய் வியாபாரிய அந்த மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக கெட்டிக்கூடாது காவிரிப்பும் பட்டணம் இன்னைக்கு அது பூம்புகார்னு சொல்றாங்க இல்லையா அந்த காவிரி பூம்பட்டணத்துல கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் அந்த மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக அடைச்சாங்க. இந்த மடி மேல தலை சிரிச்சு விழுந்து உயிரிட்டாரே இந்த எண்ணெய் வித்து மடிஞ்ச அந்த வானவர் செட்டியாரனுடைய உயிரை மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல அடைச்ச உடனே அந்த பெண்மணிக்கு 2 மாத காலம் நல்ல மாத காலம் முத்தமையும் நாளைக்கு வயிற்றுல கர்ப்பம் வளர்ந்துட்டு இருக்குது. 4-5 மாசம் 5-6 மாசம் நல்ல கர்ப்பவதியாக அந்த பெண்மணி சாலம் பல வருஷ காலத்துக்கு அப்புறம் கர்ப்பம் தரிச்சா மனசு சந்தோஷம் எப்படி இருக்கும்? சால மனங்கள் இருந்து சந்தோஷம் இன்ப மனம் குளிர்ந்து இருதோளும் வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னுடைய மனைவி சரி எண்ணெய் வித்து அந்த அம்மா மடிச்சது இல்ல அந்த உயிரை அப்படியே கையில பண்ணி ஆலோசனை பண்ணும் போது திருக்கடையூர் தேவதாசியினுடைய வீட்டுல சரி தாசி குலத்திலே பிறந்தாலும் அந்த திருக்கடையூர்ல அந்த தாசிக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று ஆணோ பொண்ணோ குழந்தை இல்லன்னு அவங்க ரொம்ப அல்லும் பகலும் ஆண்டவரை வேண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. தாசி வீட்டுல பெண் குழந்தைன்னா ரொம்ப பிரியமா இருக்கு. ஆமா அப்படி ரொம்ப பிரியமா இருக்குமா? ஏன்னா அவங்க தொழில் அப்படியேப்பட்ட தொழில். ஆமா அப்புறம் அவங்க ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க. ஆண்டவனை வேண்டி தாசி குலத்திலே இருந்தாலும் தாசி தொழிலே செய்தாலும் தெய்வ பக்தியில மீறினவங்க ரொம்ப மீறினவங்க. ஆமா அப்படிப்பட்ட அந்த அல்லும் பகலும்
ஆண்டவனை வேண்டி வரும்போது தேவதாசியினுடைய அந்த வயிற்றுல இந்த அம்மாளை கர்ப்பமாக தரிச்சுட்டார்கள். காளி தேவி மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கணவனையும் மனைவிய திருக்கடையூர் தேவதாசியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக 22 பேரும் மாதமும் பொழுதாக இருக்கிறாங்க. 22 பேரும் மாதமும் பொழுதாக இருக்கும் போது பார்த்தார் காளி தேவி. மதுரைய பழி வாங்குறோம்னு சொல்லி இருக்கிறோம், பாண்டிய மன்னனை பழி வாங்குறோம்னு சொல்லி இருக்கிறோம். இந்த பாண்டிய மன்னனை சொல்றதுக்கு நாமளே போய் அவனுக்கு மகளாக பிறக்கலாம் என்று அதே காளி தேவி போய் அந்த கோபெரும் தேவியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக கட்டிக்கிறது. அந்த அம்மா இமயோட ஆதிபராசக்தி அம்சத்துல இருந்த காளி தேவியை போய் பாண்டியவனுடைய அரண்மனையில அந்த கோபெரும் தேவியினுடைய வயிற்றுல கர்ப்பமாக அடைச்சாங்க. 3 பேரும் மாதமும் பொழுதாக 3 ஊர்ல வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும்போது மாச்சோட்டா செட்டியாருடைய மனைவிக்கு 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆகிருச்சு. அப்போ 10 நாள் பூர்ண காலம் உடனே அந்த பிரசவ வேதனை ஆரம்பிக்குதுன்னு அக்கா ஏமனே எனக்கு காலையில கொஞ்சம் முடைய இருக்குதுக்கா. மேலுக்கெல்லாம் இருக்கு முடைய மேலுக்கெல்லாம் மேல கை காலெல்லாம் வலிக்குதுன்னு நானு கடையில் நின்னதான் ரோப்பு கட்ட போனேன். அங்கேயும் இங்க அலைஞ்ச அப்புறம் கால் கையெல்லாம் வலிக்காமையா இருக்கு. நின்னா கும்மிய முடிய மாட்டேங்குது. என்னைக்கு தானே குமிச்சிருக்கிற குமிஞ்சா நிமிர மாட்டேங்குது. அது போக மொடவாதமா இருக்கு எனக்கு. அல்லே அண்ணாலோ அல்லே வாழி கூடாடி வாழி கூடாம்மா பெண்டுகளா இப்போ என்ன செய்வோம்? வயிற்று வலிக்குதா? ரோப் கட்ட மூடி முழங்கால் வலிக்குது, கால் வலிக்குது, மேலு வலிக்குதுன்னு சொல்லி போட்டு அவசியத்தினி அதே அவசியம் எல்லாம் திண்டுதான் இப்படி. அது பொங்கச்சோத்தினி அதே அதெல்லாம் இல்லக்கா. அப்புறம் ஏன் வயிற்று வலிக்குது? எனக்கு அப்படியே வயிற்று வலிக்குது, இப்ப அல்ல வலிக்குதுன்னா இந்த அல்லையுதானே அந்த வவுறு வலிக்குது. நான் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க அம்மா காலு மேல் வலிச்சா கண்ணு கொஞ்சம் அமுத்துறா சாமிங்க வலிக்குது. அடி நீ தானே வலிக்குது பாரு. என்ன செய்யறது என்று பிரசவ வேதனையை அனுபவித்த அந்த பெண்மணி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்துட்டாள். வேளையிலே அரமனை ஆஸ்தான மாதிரி கப்பல் வியாபாரி மதுரைமான் வர்த்தகர் அங்க ஒரு ஆண் குழந்தை வாரிசு பிறந்தா ஆனந்தத்துக்கு சொல்லணுமா? அந்த ஊரே வேடிக்கை, வான வேடிக்கை முதல் கொண்டு பம்பம் இருந்துங்க 18 மேலதாளம் முழங்க. அப்ப அந்த மாச்சோட்டான் செட்டியார் வீட்டுல ஆண் குழந்தை கிடைச்சிருக்குது என்று சொல்லி அழகான பேரு வச்சு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மாச்சோட்டான் செட்டியாருக்கு மகனாக பிறந்த அந்த குழந்தைக்கு கோவலன் என்று பேரு வைத்து குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்கள். கூடியதா கண்ணீரவாணியதானடுவே சிரங்கவா அந்த சீரங்க மலரோடு செல்வமே கண்ணே செல்ல வரம் பெற்ற கண்ணே என் குலத்தார்
நம்மள எதிர்குலத்தார் பழிக்காமல் தன்குலம் வீழங்க வந்து தங்கமே என்ற கோவலனே நீ தூங்கு பல வர்ணனைகளோடு சொல்லி சரி அந்த குழந்தையை தாலாட்டு பாட தங்க தொட்டில்ல அரமனை ஆஸ்தானம் போல இருக்கக்கூடிய மாச்சோட்டாஞ்சேட்டியார் கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகருடைய அரமனையில சரி கோவலன் நாளொரு வண்ணம் பொழுதுரமேனியாக வாராங்க நாளொரு வண்ணம் பொழுதுரமேனியாக வாழ்ந்து வளர்ந்து கோவலன் குழந்தை பருவத்திலே வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமா அதே மாதிரி திருக்கடையூர்ல தேவதாசியினுடைய கர்ப்பமா இருக்கிறாளே அந்த பெண்மணிக்கு அப்படித்தான் 10 மாதம் 10 நாள் பூர்ண காலம் ஆன உடனே பிரசவ வலியை ஆரம்பித்து எந்த விதமாக அழுகுறாள் பெண்ணரசி. அக்கா யாமினி அக்கா நேற்று மட்டும் நல்லா இருந்தனக்கா இன்னைக்கு தானக்கா அதுக்குதான் அப்படி சோழ பேர் தாம்பு வேற வழி கால ஏடி உனக்கு நல்லா இல்லைன்னு இப்படி நாசம் பண்ண அப்புறம் எப்படி இருக்கு வெள்ளாம நினைச்சல கொஞ்ச நேரம் முளத்து இருக்கு அந்த சோழப்பேர் இனிமேல் வராதக்கா. ஏன் உனக்கு என்னாச்சு அக்கா விரச வேதனை தாங்க முடியல. விரசனுக்கு வேதனை வந்து உனக்கு என்ன விரச வேதனை அப்படின்னா குழந்தை பிறக்க நேரம் ஆயிடுதுன்னு உனக்கா ஆனாக்கா இங்க பாரு அடி 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 அதுதானே கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பையனே வேண்டாம் சாமி எனக்கு புள்ளதான் வேணும்னு சொல்லி சாமிக்கு கூட நேற்று கூட கும்பிட்டு வருது. புள்ள தானே கிடைக்காது நம்மளே உன்னையாட்ட பிறகு அப்புறம் கும்பிட்டு விலை கொடுத்தா வாங்குவோம் வேலை மாசத்துலயே கிடைக்குமாச்சு. ஆமாக்கா சரி 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 வா என்று சொல்லி அப்ப தாசி வீட்டுல பெண் குழந்தை பிறந்து அதுக்கு கூப்பிளர்த்து செய்ய வேண்டிய பக்குவத்தை செய்து தொட்டில போட்டு தாராட்டுகிறார்கள் கூடியதா. அப்ப அந்த குழந்தைக்கு மாதவி என்று பெயர் வைத்து ஆமாங்க திருக்கடையூர்ல தேவதாசியினுடைய வீட்டுல பெண் குழந்தை பிறந்து மாதவி என்று பெயர் வைத்து அப்ப மனமகிழ்ந்து தொட்டில போட்டு தாளாட்டுகிறார்கள் நேரம் கூடியதா. ஊருக்குள்ள பேரு வாங்கி ஊருக்குள்ள பேரு வாங்கி பழப்பான்னு சொல்றேன். ஆமாக்கா இத்தனை வருஷ காலமா கல்யாணம் முடிச்ச நாள் இருந்து எனக்கு பையனும் இல்ல பிள்ளையும் இல்ல. அந்த காளியாத்தால கும்பிட்டு பரவாயில்ல இன்னைக்கு புள்ள பிறந்திருக்குது. ஆமாக்கும் எந்த காளியாத்தால கும்பிட்டு அந்த இருக்குது இல்ல. ஆமா அந்த காளியாத்தால தான் கும்பிட்டேன். சரி சரி ராரி ராரி ராரோ ராரி 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 அண்ணே ராரி ராரி ராரோ ராரி 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 அண்ணே ராரி ராரி ராரோ ராரி 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 ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ வாச பிறையே நீ வைகாசி மங்கனியே வாச பிறையே நீ வைகாசி மங்கனியே தேச பிறையே நீ திகட்டாத வெள்ளமுதே தேச பிறையே நீ திகட்டாத வெள்ளமுதே பவளமாலை கண் கொள்ளாத ரங்கசாலம் பவளமாலை கண் கொள்ளாத ரங்கசாலம் என்ற மணி வேணும் என்ற வேண்டிய நாள் தவம் இருந்து ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி கண்ணே ராரோ ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ
பல வர்ணனையோடு சொல்லி அந்த குழந்தைய சரி செல்வ சிறப்புல ஆ. வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஆமா காசி வீட்டுல ஆ, அவங்க குலத்தொழிலாகிய ஆ, பரதநாட்டியம் ஆ, ஆட்டப்பாட்டம் ஆ, இவைகளை எல்லாம் ஆ, அழகான அந்த பொண்ணுக்கு ஆ, கற்றுக் கொடுத்து ஆ. அதாவது கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல ஆ. பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று ஆமா ஆமாங்க பல கலைகள்ல தேர்ச்சி பெற்று வளர்ந்து வருகிறாள் மாதவி என்ன வேலையிலே திருக்கடையூர்ல மாதவி வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் ஆமா காவிரி பூம்பட்டினம் மாச்சோட்டான் செட்டியார் ஆ, கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் வீட்டுல ஆ, அந்த கோவிலன் மாச்சோட்டான் செட்டியாருடைய மகன் மணிபரசன் கோவலன் ஆ, அந்த ஆ, சின்ன குழந்தையா இருக்கும் போது சரி கள குதிக்கிற சூரியன் போல மே குதிக்கிற சந்திரன் போல ஆ, அழகு துலங்குது ஆனந்தங்க பொங்குறது அப்படி ஆ, ஆளி ஆளழகன் அபிமன்னன் கோவலன் என்று ஆ, ஒரு அடைமொழி இருக்கிறது ஆமா அப்படிப்பட்ட அந்த குழந்தைய ஆ. செல்வ சிறப்போடு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நேரா. வேலையிலே நாளொரு வண்ணமாக நல்ல வண்ணமாக வண்ணமாக அப்படி ஆ. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக ஆ, கோவலனும் ஆ, மாதவியும் ஆ, சிறப்பாக வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க ஆமாங்க குழந்தை பருவத்துல ஆ